So, a very good afternoon to everyone, and hearty welcome to this third edition of the 8 Training Academy session for Chemist Awareness Program. I heartily welcome Dr. Selvaraj ji, our speaker, and Mr. Ravi Chandran, President of Drugs Control Officers Association of Tamil Nadu, and Janik Raman ji, Vice President of Jambat Pharmaceuticals Limited. Hearty welcome. Ravi Chandran to give you a brief remarks on the opening remarks on this session. Over to Mr. Ravi Chandran ji. Thank you, Anil. Sir, good afternoon to everyone. Sir. Yes, sir. Good afternoon to everyone. Good afternoon to all. Good afternoon, sir. Thank you, sir. Thank you, sir. Sir, in this afternoon, I welcome my director, my sir, Selvaraj sir, Janak Raman sir from Janpath for this great endeavor, and Anil Kumar for this purpose of educating the community pharmacists here. Okay, sir. Just I can go to Tamil language. Yes. Okay, with the permission. Yes. Thank you, Anil. Thank you, Anil. Thank you, Johnny. I think you can understand Tamil like that, or? Little bit often. I can feel. I'm a Tamilian. Okay. I'm a Tamilian. Okay. Thank you. அனைவருக்கும் இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரெகுலேட்டரி பிராக்டிஸ் ஃபார் இந்த நிகழ்ச்சி தமிழ்ல வரும்போது ஒரே நிகழ்ச்சி. பெஸ்ட் ரெகுலேட்டரி பிராக்டிசஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ். தமிழ்ல வருதுனா அப்படியே வருதுனா தமிழ் சமூக மருந்துகளுக்கான சிறந்த ஒழுங்குமுறை நடைமுறைகள் அதை குறித்து பேசுறதுக்கு வருவாங்க. இந்த காலத்தின் கட்டாயமா இருக்கு. இப்போ சார் சொல்லும்போது எங்களுக்கு சார் எங்க டைரக்டர் சார் சொல்லும்போது இயக்குனர் தமிழ்ல சொன்னா இயக்குனர் எங்க மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இயக்குனராக இருக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். there will be changes every often there will be changes. நாங்க இருக்கும்போது நான் ஜாயின் பண்ணும்போது இருந்த சேஞ்சஸை விட இப்ப சேஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சார் இருக்கும்போது ஒரு 2-3 கான்ட்ரிபியூஷன் முக்கியமா பண்ணியிருக்காரு. சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மசிஸ்ட், ஒரு லீகல் லாயர், ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், 3 பரிமாணங்களையும் பார்த்தவர். தமிழ்நாட்டில் வெர்ச்சுவலா அவர் எல்லா இடத்துல கேட்டாலும் அவர் சொல்லுவாங்க, நான் மயிலாடுதுறையில ஒர்க் பண்ணேன், அப்ப சொந்த ஊர் என்னன்னு சொல்லுவாங்க, காரைக்கால் பக்கத்துல இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லுவாரு, செந்தங்குடின்னு சொல்லுவார் சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல வெல் நோன் பிளேஸ் இன் சேலத்துல ஒரு பேட்டா எல்லாம் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர்ல கேட்டா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு, அங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் அது இல்லாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 2007-2017 முக்கியமான அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. 2 அமெண்ட்மெண்ட் முக்கியமானது. 1 2007 நடக்கும்போது சார் இருந்தாரு, ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 2017 பண்ணும்போது ஒரு அதை குறித்து சொல்லக்கூடிய கமிட்டியில அவரை கேட்கிற மாதிரி ஒரு பார்வையில் இருந்தாரு. அதனால அவர் கிட்டத்தட்ட இது குறித்து சொல்வதற்கு சாருக்கு ஃபுல்லா இருக்கும். அவருடைய இது கேட்டு அவரை கேட்கறதுக்கு நான் எல்லாருமே நம்ம கொடுத்து வச்சேங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த மாற்றம் அதே மாதிரி கம்யூனிட்டி ஃபார்மசி வந்து மாறிட்டே இருக்கு. முன்னாடி இருக்க டைமென்ஷன் வந்து ஒரு 5 மாலிகுல் 6 மாலிகுல் போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட மாலிகுல் எக்கச்சக்கமான மாலிகுல் இருக்கு. மருந்தோட வகைகள் ஜாஸ்தியாக இருக்கு. அதே சமயத்துல மருந்து வந்து முன்னாடி பண்ணும்போது எதுவும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மருந்துகள் வந்து ஹேபிட் ஃபார்மிங்கா, இல்ல போதை இது தப்பா கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, இல்ல சில பேர் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் வருதுன்னா அபார்ஷன் பில் அபார்ஷன் பில்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், என்ன பண்ணுன்றதுக்கான அவேர்னஸ் ரொம்ப தேவைப்படுது. கரெக்டான நேரத்துல கரெக்டான நபரால கரெக்டான ஆடியன்ஸுக்கு போதுன்னு சந்தோஷப்படுறேன். இந்த ஆடியன்ஸ் பெருசாக எங்களோட ரெகுலேட்டரி பாடியோட எங்களோட ரெகுலேட்டரி ஆஃபீஸரான ஒர்க்கு குறையும்னு நினைக்கிறோம். எங்களோட ஒர்க் ஈஸியாகவும் நினைக்கிறோம். இதுல வந்து ஏற்பாடு செய்த எங்க ஃபர்ஸ்ட் அட்கா கமிட்டிக்கு எங்க இவர் உதயபாஸ்கர் சார் எல்லாத்துக்கும் சேர்ந்து என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2வது இங்க வந்து இந்த மீட்டிங் சிறப்பு இதே மாதிரி நிறைய நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். வந்து இதுல வந்து சார் சிறப்பிக்கிறதுக்கு அவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அட்கா கமிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் டாண்டியா பிரசிடென்ட் தமிழ்நாடு சார்பாகவும் என உளமார்ந்த நன்றியும் மற்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி வெற்றிடைய நல்லா நடக்க என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ அனில். தேங்க்யூ ஜானகி சார். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ஜாயினிங் திஸ் ப்ரோக்ராம். சார் தேங்க்யூ சார். Thank you Ravichandran ji for your remarks in a local language in a very simplified manner, and so that people can understand this. Okay.
Actually, this kind of series of training programs in a preferably local language will certainly help the grassroots level chemists. Overall, the regulatory compliance will automatically will improve. Actually, that's the key takeaway from our last two sessions of this training series. Actually. Now I request Mr. Janak Ramanji, Vice President of Genbuck Pharmaceuticals Limited, to give his remarks on this training session. Then we'll go to Dr. Selvaraj. Yeah, good afternoon, sir, and thank you all the members, Anil Kumar ji, Ravichandran ji, and Dr. Selvaraj, sir, for taking your time out to do this program. We from Genbuck are very happy to conduct this program. In fact, I am a student of pharmacy, registered pharmacist, Karnataka State. Though I am a mother tongue is Tamil, I am born and brought up in Bangalore, and most of my classmates are in the drug control department. So Rajshekar Malli is my classmate. So that is how I approached him and I requested him to do these programs because whenever I'm traveling across India, there's a lot of changes in the Drugs and Cosmetics Act. Some are new, knowing it very well, some are not practicing it. So therefore, keeping in mind, I requested Mali sir and Lakshmi madam whether they can do a training program in local languages so that they understand much better and they can implement it very quickly. So we took it as an educational grant in Genbuck. We are a 40-year-old company having many established products, but we do a lot of educational program. Some of the best practices in India, like we have tied up with NIMHANS for the first time to do a program for all practitioners on neuropathy, diabetic neuropathy, alcohol neuropathy. We are tied up with Iyengar Yoga for the first time to do some of the exercises which can help people beyond medication. One such program which has happened today for half day is for physiotherapists. And today we are having one more program with the drugs control department. We completed one in Telugu. We completed one in Kannada. This is in Tamil. Then we are going to go in Malayalam. Then of course it will be in Marathi. It will be in Gujarati, Hindi, and English. So we want to do this, and we want to come out with many more topics so that we also empower our pharmacists in better decision making in the healthcare sector. So when I used to work and when I used to visit many pharmacies in the US and Europe, I always found the role of pharmacist is much more than what we can do in India. So how can we empower them? How can we probably give a lot of information to them through our best practices, through our experts like Dr. Selvaraj sir, will help them to give better partnership models with the healthcare sector. So that is the reason why Genbuck is doing such programs. And we will be doing educational grant for the All India Drugs Control Association to do more such programs, which will help the pharmacists to play a vital role in the healthcare delivery. Okay, so that's the reason why we are doing this. And thank you very much to all. And I hand over the session to you, sir, Dr. Selvaraj. Thank you very much. Thank you, Janak Ramanji. Really, that's a great initiative from your company side, empowering the grassroots level chemist. And this is also a very good partnership for AIDCOG to mingle with and to make the chemist as a partners in this regulatory system. That's a great initiative, really. Now it's my pleasure and indeed happiness to introduce our speaker, Dr. G. Selvaraj ji. He has completed Bachelor of Pharmaceutical Sciences from the prestigious Madurai Medical College, and he done his MBA from Bharatiya University and Bachelor of Law from Tiruchi Law College and Master of Law from Annamalai University, and he has completed diploma in tax law also, and later doctorate in management studies from Vinayagar Deemed University. After completion of his MBA, he worked in manufacturing industry. Later, he joined as a drug inspector in Drugs Control Department in 1984 and served 24 years in various capacity in Drugs Control Department. And in 2013, he has retired as a director of the Drugs Controller Department. During his tenure,
in the drugs control department. He has detected many spurious drug cases, which has launched successful prosecutions of more than 150 cases. And he is very instrumental in the recruitment of 96 drug inspectors in Tamil Nadu Drugs Control Department and 25 junior analysts in the drug testing laboratory. He has upgraded the drug testing laboratory with nearly 14 crores of funds in 2013. He was a lot of accolades in the form of awards. He was chosen as the best pharmacist in 2012 by the Indian Pharmaceutical Association of Tamil Nadu branch. He has a fellowship award in 2023 by IPGA also. He got a Lifetime Achievement Award in 2024 by the IPGA Association. Presently, he has a lot of position even after retirement. He was the core committee member in National Pharmacovigilance Program of India. He's a consultant to Appusamy Intraocular Lenses Limited, and still he's practicing High Court advocate at Chennai. He's a board of study member in pharmacy studies of JSS University. He has affiliation with a lot of associations, like he was ex-secretary of Drug Controller Retired Officers Association. He was the president of IPGA Tamil Nadu. He is a CSC member of Indian Pharmaceutical Associations. We have a lot of positions, sir. It's really a great honor for all of us, to have with you, sir. Please start your presentation, sir. Over to you, sir. Selvaraj. Okay, sir. Thank you very much, Vinod ji, for introduction. Big introduction you gave. Thank you very much. Thank you very much, Mr. Janakiraman sir, for giving this opportunity to conduct the program for the retail chemist. Actually, previously it was conducted by the Tamil Nadu Pharmacy, that the Pharmacy Council. They conducted some programs there previously to educate all the retail pharmacists and registered pharmacists regarding the education program, continuing education program. Now we have to go for this one for the retail pharmacists or community pharmacists. Thank you very much, Janakiraman sir. And I am thanking Mr. Ravichandran, who coordinated me and for introduction for this meeting. Thank you very much. And I welcome all the other members for this meeting. Can we go now? Hello? Unmute, Yes, sir, you can unmute. start, sir. You can share the presentation. Yes, sir. Yes, good morning. Now, usually pharmacists, we are divided into many types. Number one is the manufacturing pharmacist. Another one type is the quality control pharmacist, then regulatory pharmacist, research pharmacist, and educational academic pharmacist, and community pharmacist means all the retailers and wholesalers, etc. Then hospital pharmacist. Even association also separate association is there. Generally, IPGA is the for all the pharmacy graduate. And hospital pharmacists, they are having a separate association. IPA is have a separate association, and etc. Here, retailers, they have their own, I think, 8CAC something. Not 8CAC, or some other All India Chemist and Druggist Association, they got a association they had with all the retailer and chemist. Here, our subject is the community pharmacy. Actually, Pharmacy Council of India now they gave with a new notification regarding the Pharmacy Practice Act 2015, how pharmacist can be practiced. It is general given in the Pharmacy Council. Now we'll go for a bi-language. Okay. In India, there are various regulatory authorities in the drug sales and drug distribution. Number one is the DCGA. அதாவது டிசிஜி எனப்படுவது வந்து சென்ட்ரல்ல மத்திய மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம். Their main duty is to approve all the clinical trials in India and approval of almost manufacturing licenses for biological products and approval of the drugs and cosmetics and for many medical devices also. And they are giving the permit for the import of all the drugs. இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய அனைத்து மருந்துகளும் டிசிஜி அப்ரூவல் இல்லாம உள்ள வர முடியாது இதுல. But export, there is no rule in the Drugs and Cosmetics Act. அது பின்னாடி ஏன் வரேன். Second is this is the major bigger authority, regulatory authority in India on the entire manufacturing, sales and distribution, all the drug policy, etc.
Second is the DBT, Department of Biotechnology. It is the authority to approve the clinical trials involving the use of recombinant biotechnology drugs, etc. உதாரணமா வைரஸ் நம்ம latest COVID vaccines and etc. Everything should be clinical trial, everything should be conducted with the permission of the Department of Biotechnology. And now they are giving so many grants and etc. for the development of the biotechnology. There is in the department, there is one called BIRAC, Department of Biotechnology. They are giving the so many grants and facilitations for the clinical trial for the biotechnology product and drugs, etc. Then Ministry of Environmental Forest. This is for the forest Ayurvedic product or the biological or herbal product manufacture product. You have to get a permission from the under the Biodiversity Act from the Environmental Ministry and the Forest. Because எல்லாரும் போய் செடி கொடியால பறிச்சு எடுத்து காலி பண்ணிட்டாங்கன்னா then there won't be any herbals available in the India. Therefore, there is a limitation to control over that one. We had a latest act on the Biodiversity Act under the Ministry of Environmental and the Forest, சுற்றுச்சூழல் அமைச்சகம். Next is the narcotic control of narcotic things. They will authority to grant the license of the narcotic drugs. That is the OPM, etc. எல்லாம் பார்க்கிறதுக்கு this is the central authority. Then National Pharmaceutical Pricing Authority. This is the another wing which will control the prices of the all the drugs available in the market. Otherwise prices will be very, very high. Actually, India is the cheapest price in the all the drugs comparative to any other countries in the world. We are exporting almost 50% of our entire production to the other countries, and all the one third or two-third of the vaccines used in the world is from India. இவங்க தான் வந்து price maximum price, ceiling price and non-scheduled drug எப்படி price பண்ணணுங்கிறத they are controlling the prices of the drugs and the medical devices. They are controlling that one. எப்ப அதே மாதிரி நேஷனல் பிரைசிங் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிற பிரைஸுக்கு மேல if anybody they sold the particular drug, then it will be attract the Essential Commodities Act. That I will tell later. Then state regulatory authorities. This is the authorities to grant the sales licenses for wholesale and retail and all the wholesale licenses except Ayurvedic. Because Ayurvedic there is no sale licenses. And department depots also, C&F depots and etc. for concerned state they are giving. And manufacturing licenses also, they are granting licenses for the manufacturing unit for mostly certain products, and certain products central license and state authority both will dual licensing system is there for certain products. This is the state regulatory authorities. இப்போ உங்க retail, wholesale, everything will be licensed by the state regulatory authorities. Drug and retailer and wholesaler பொறுத்தவரை மெயினா they have to look after state regulatory authorities and whether we have to see as per the National Pharmaceutical Pricing Authority பிரகாரம் prices இருக்குதா, அதை விட நம்ம கூட விற்கக்கூடாது. இந்த ரெண்டையும் மெயினா நம்ம அதில் பார்த்துக்கணும். பட் டுடே இஸ் as a retail now there is heavy competition and online etc. Therefore they are giving the discount for all the products from the MRP. Therefore the excess price வந்து may not arise for mostly in the all the retail businesses. Therefore அந்த issue வந்து we can solve that one. Then another one department having state excise agencies, that is the alcohol content, whatever it is, that's giving the permit for the holding the alcohol and other details. This is the central agency, central excise agencies or state excise agencies. Zonal level also it is there. அதாவது பழைய tincture வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு வரும், ஆல்கஹால் வச்சிருந்தாங்கன்னா வரும். But usually this license is not given now in Tamil Nadu. Our entire pharma business, there is a drugs and all the things is covered by mainly with the 4 laws. Number one is the Drugs and Cosmetics Act 1940 and rules made thereunder. And second, அதனுடைய price control பண்றது வந்து price control order. And Drugs and Magic Remedies OA Act, இது வந்து எதுக்காகனா that is the self medication அவாய்ட் பண்றதுக்கோசரமும், அதாவது அனாவசியமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதையும் கட் பண்றதுக்காக Drugs and Magic Remedies Act, that is the Objectionable Advertisement Act. இது மூணுமே இதில் இருக்கிறது. செகண்ட் இஸ் த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் வந்து போதை மருந்து அதனுடைய சம்பந்தப்பட்ட மருந்துகளை
கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்ட். இதில் மெயின் ஆக்ட் அவர்ஸ் இஸ் த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். பட் ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபர்ஸ்ட் த்ரீமே வி ஆர் லுக்கிங் ஆஃப்டர் ஆல் தி ரீட்டைலர்ஸில் கட்டாயம் அது வந்துடும். இது இல்லாமல் இது கூட அட்டாச்சு ஜென்ரல் லாஸ் வந்து தட் இஸ் கால்டு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973. பட் இப்போ 2023 அப்புறம் நவ் இட் வாஸ் சேஞ்ச் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, தட் இஸ் BNSS புது ஆக்ட். கிரிமினல் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், அதாவது ஒரு வழக்கு தொடரப்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டாலோ இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் அது எந்த ப்ரொசீஜரில் பண்ணணுங்கிறது தான் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். தென் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பாரதிய புது பேர் வந்து பாரதிய சாட்சிய அதிநியம். இது வந்து லேட்டஸ்ட் BSA. இது வந்து எந்த எவிடன்ஸ் ஆக்டில் எப்படி எவிடன்ஸ் கொடுப்பாங்க, என்ன செய்வாங்கிறதுக்கு அது. சம்டைம்ஸ் நம்ம கொடுக்குற மருந்துல ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்தியன் பீனல் கோட்லையும் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இந்தியன் பீனல் கோட் நவ் இட் இஸ் கால்டு BNS, தட் இஸ் பாரதிய நியாய சங்கீதா 2023. இந்த 3 ஆக்ட் வந்து மேஜர் ஆக்ட். இட் இஸ் எ ஜென்ரல் ஆக்ட். தென் சிமிலர்லி ஆல் த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து தே வில் டு கோ ஃபார் அ ஃபேக்ட்ரி ஆக்ட். அது உங்களுக்கு ரீட்டைலருக்கும் ஹோல்சேலருக்கும் இட் வில் நாட் அப்ளிகபிள். Then another one act is the biomedical wastages management and handling of the biomedical wastages. This is certain times retailers or wholesalers how to waste the date expired goods. Date expired goods company la வாங்கல, அது எப்படி டிஸ்போஸ் பண்றது, கொண்டு போய் அப்படியே குப்பை தட்டிலே கொண்டு போட முடியாது. How to destroy it. இதுக்கு வந்து ஆக்சுவல் ட்ரக்ஸ் ஆக்ட்ல இந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லை. we are asking for it. How to recalling or how to wastage, how to do it, how to dispose the wastages, everything நம்ம கேட்டிருக்கிறோம். அது வரக்கூடிய டிராஃப்ட்ல இட் மே கம். therefore பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் ஆக்ட் வரும். நீங்க கொண்டு போய் குப்பத்தட்டில் போட்டீங்கன்னா ஆஸ் பர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தே கேன் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூ பிகாஸ் பயோமெடிக்கல் வேஸ்டேஜ். ஏன்னா நீங்க போட்டிருக்கிற மாத்திரையே தெருவில் இருக்கிற ஒரு நாயோ யாரோ ஏதோ சம்திங் சாப்பிட்டாங்கன்னா அது இதாயிடும், ப்ராப்ளம் ஆயிடும்க்கா அது ஆக்ஷன் எடுக்க முடியும். தென் மினிமம் வேஜஸ் ஆக்ட், திஸ் இஸ் ஃபார் த ரீட்டைலர்ஸ். மினிமம் எவ்வளோ சம்பளம் சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அது ஆக்ட். பொதுவாக இட் வில் கவர் வித் ஆல் தி ஃப்ரம் ஃபார்மசிஸ்ட் டு சேல்ஸ்மேன்லேருந்து ஆல் தி ஷாப்ஸ் இட் வில் கம். தென் பயோடைவர்சிட்டி ஆக்ட் ஆல்ரெடி ஐ டோல்ட். தென் பேட்டன்ட் லா அண்ட் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். எனி ப்ராடக்ட் வந்து பேட்டன்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறவங்க, ட்ரேட்மார்க் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்முடைய மெடிக்கல் ஷாப் பேரையே கூட we can make as a trademark or patent. ட்ரேட்மார்க்கு பண்ணிக்கலாம் இதில், ஒரு சிலர் பண்ணியே இருக்கிறாங்க இதில். This is the various acts being applicable to the our retailers and wholesalers. Almost into sales. This is called comes under sale distribution of the drugs. First, I will start with just introduction to the Drugs and Cosmetics Act. Drugs and Cosmetics Act 1940 form பண்ணாங்க and rules were framed in 1945. Then இந்த ஆக்டுக்கான ப்ரீஆம்பிள்ங்கிறது முகப்புரை. எந்த ஆக்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ப்ரீஆம்பிள் ஆஃப் த ஆக்ட், எதுக்காக இந்த ஆக்ட் நம்ம எனாக்ட் பண்ணியிருக்கிறோம், இதனுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக இது பண்ணியிருக்கிறோம் வர்றதா ப்ரீஆம்பிள், அதாவது முகப்புரைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அவர் ட்ரக்ஸ் ஆக்டை பொறுத்தவரை இட் இஸ் அன் ஆக்ட் டு ரெகுலேட் தி இம்போர்ட், மேனுஃபேக்சர், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். ஆக்சுவலி இது கூட வந்து மெடிக்கல் ட்ரக்ஸில் இன்க்ளூடிங் மெடிக்கல் டிவைசஸ். இதில் ஒன்று நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரெகுலேஷன் ஃபார் தி எக்ஸ்போர்ட். ஏன்னா இதனுடைய பர்பஸ் என்னன்னா இந்தியன் சிட்டிசன்ஸை, இந்தியன் பப்ளிக்கை டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தி எனி சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக் ஆர் எனி ஸ்பூரியஸ் ட்ரக், எனி ஹசார்டஸ் ட்ரக்லேருந்து பாதுகாக்க, நம்ம இந்திய மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இம்போர்ட்டுக்கும் ரெகுலேஷன் இருக்கு, மேனுஃபேக்சருக்கு இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேலுக்கு இருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து ஆஸ் பர் தி அந்தந்த எக்ஸ்போர்ட்டிங் கண்டிஷனுக்கு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி தட்மே மாறிக்கலாம், செஞ்சுக்கலாம். அதனால அதை பார்க்கணும். தெர்ஃபோர் அது அமெரிக்கா போச்சுன்னா USFDA, வேற இதுக்கு பார்த்தீங்கன்னா MHRA இங்கிலாந்து, தென் நான் ரெகுலேட்டட் கம்பெனி லைக் கண்ட்ரிஸ் லைக் ஆப்பிரிக்கா, இதுக்கெல்லாம் இந்த ரெண்டுமே தேவையில்லை. WHO GMP இருந்தால் போர்மானது. ஒரு சிலது வந்து தே ஆர் டேக்கிங் ஸ்மால் சின்ன கண்ட்ரிஸ் தே ஆர் டேக்கிங் இட். தெர்ஃபோர் திஸ் இஸ் த ப்ரீஆம்பிள் ஆஃப் த ஆக்ட். தெர் இஸ் நோ ரெகுலேஷன் ஃபார் தி எக்ஸ்போர்ட். The object of the drug is to ensure the availability of the safe and quality medicines to the public. பொதுமக்களுக்கு வந்து குவாலிட்டி மெடிசனாக கிடைக்கணும், அதுவும் வந்து சேஃப் நல்ல மருந்தாக கிடைக்கணும், ஸ்டாண்டர்ட் மருந்தாக கிடைக்கணும். இது வந்து 1940 ஆக்ட் இட் இஸ் எனாக்டட்.
Now and then it was amended. In 2008, it was amended and called Drugs and Cosmetics Act 2008. அதுக்கப்புறம் 2017 they amended with the medical devices rule and 2020 காஸ்மெட்டிக்ஸ் ரூல். therefore காஸ்மெட்டிக்ஸ் தனியாக ரூல் போட்டிருக்காங்க, மெடிக்கல் டிவைசஸ்க்கு ரூல் போட்டிருக்காங்க. இது எல்லா ரெண்டையுமே கொண்டு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் வாட் இஸ் ட்ரக். முதல்ல ட்ரக்னா நம்ம என்ன, உங்க கடையில் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆல் மெடிசின்ஸ், note the point, all medicines used for internal or external use for human being or animals, and all substances intended for the diagnosis, treatment, mitigation, prevention any diseases or disorders for the human being இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி, then it is called drug. அதாவது எந்த மெடிசனா இருந்தாலும் அது for any diagnosis, treatment, mitigation, prevention இதில் எதில் இருந்தாலும் அல்லது எது டிசார்டர்ஸ் கியூர் பண்ணுறதா இருந்தாலும், டிசீஸை கியூர் பண்ணுறதா இருந்தாலும், அனிமலும் சரி ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும், தட் இஸ் கால்டு ட்ரக். செகண்ட் எனி சப்ஸ்டன்சஸ் அதர் தேன் ஃபுட் இல்லாத ஐட்டங்கள் அஃபெக்ட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி. நான் இந்த மருந்தை இந்த ஆயில தலையில் தடவிட்டா என்னோட முடி வளரும், ஸ்ட்ரக்சர் மாறுது, அல்லது குண்டாயிருவேன் அல்லது ஒல்லி ஆயிடுவேன், ஆர் எனி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹியூமன் பாடி அந்த மாதிரி இருந்தால் தென் இட் இஸ் ஆல்சோ கால்டு ட்ரக். இதுக்கு அப்பப்போ கவர்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் கூட இது ட்ரக்னு இது பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தென் மூன்றாவது பாயிண்ட், ஆல் சப்ஸ்டன்சஸ் இன்டெண்டட் யூஸ் அஸ் ஏ காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ட்ரக். சப்போஸ் ஒரு மாத்திரை பண்ணணும்னா அதுக்கு ஸ்டார்ச் வேணும், மெக்னீஷியம் ஸ்டீரேட் வேணும், அதர் பைண்டிங் ஏஜென்ட் வேணும். ஒரு கேப்சூல் பண்ணணும்னா அதுக்கு ஜெலாட்டின் எம்டி கேப்சூல் வேணும். வேறு அதே மாதிரி சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலுக்கு ஜெலாட்டின் மெட்டீரியல் வேணும். therefore இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு யூஸ் பண்ணுறது அல்லது ஒரு ஆயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பேஸ் வேணும். இதெல்லாம் பண்ணுறது that is also called as a components also called as a drug including empty gelatin capsule. Fourth is some devices, such devices intended for the internal or external use in the diagnosis, treatment, mitigation, prevention of disease or disorder in the human being or animals may be called as a medical devices. இப்போ அது மெடிக்கல் டிவைசஸ்ன்னு வந்துருச்சு, இதுவுமே ட்ரக்னு வருது. இது அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. அதில் therefore திஸ் இஸ் த கால்டு ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ்னா என்னென்னு 4 கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா தட் இஸ் த ட்ரக். அது இல்லைன்னா இட் வில் சம்டைம் இட் வில் கோ டு தி ஃபுட் ஆர் சம்டைம் இட் வில் கோ டு தி நியூட்ராசிட்டிக்கல். தென் வாட் இஸ் காஸ்மெட்டிக்ஸ்? காஸ்மெட்டிக்ஸ் மீன்ஸ் எனி ஆர்டிக்கல் இன்டெண்டட் டு பி ரப்டு, தடவுறதுக்கோ போர்டு மேலே ஊற்றிக்கிறதுக்கோ, ஸ்ப்ரிங்கிள்ட் ஆர் ஸ்ப்ரேட் are introduced, otherwise applied on the human body or any part of cleaning, beautifying, promoting attractiveness, altering the appearance, and includes any article used as a component of the cosmetics. இந்த எந்த பர்பஸ், கிளீனிங் பர்பஸாக இருந்தாலும் சரி, பியூட்டிஃபை பண்ணுறதாலும் சரி, ப்ரொமோட்டிங் அட்ராக்டிவ்னஸ் அண்ட் ஆல்டரிங் த அப்பியரன்ஸ், இது எது பண்ணுறதா இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் கால்டு காஸ்மெட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட சோப்பு, பவுடர், நெயில் பாலிஷ் and there are so many things are there. இது எல்லாமே காஸ்மெட்டிக். இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. now it is called ட்ரக்ஸ் மெடிக்கல் டிவைசஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். அந்த டிராஃப்ட் இன்னும் வரல, வந்துடும். in 2017 வந்திருக்கு மெடிக்கல் டிவைசஸ் ரூல் ஃபார் மேனுஃபேக்சர், குவாலிட்டி கண்ட்ரோல், இம்போர்ட் ஆஃப் தி மெடிக்கல் டிவைசஸ். காஸ்மெட்டிக்ஸ் கால்டு காஸ்மெட்டிக்ஸ் ரூல் 1945. Regarding at present retail பொறுத்தவரை what they are talking about ஆன்லைன் ஃபார்மசி. ஆன்லைன் ஃபார்மசின்னு ஒரு டிராஃப்ட் ரூல் பப்ளிஷ் பண்ணாங்க. இட் இஸ் நாட் yet ஃபைனலைஸ்ட். பட் இப்போ எப்படி ஆன்லைன் ஃபார்மசி நடக்குதுன்னா, தேர் மீன் கெட்டிங் த ஆர்டர்ஸ் பை ஆன்லைன் அண்ட் சப்ளைங் த்ரூ தி எனி லைசன்ஸ் பார்ட்டியில் கொடுக்குறாங்க. எனி 2021 வச்சிருக்கிற ஒரு லைசன்ஸ் பார்ட்டியோ அல்லது 20B 21B வச்சிருக்கிறவங்க மூலமாகவோ, அது ட்ரக் லைசன்ஸ் இருக்கிறவங்க மூலம் சப்ளை பண்ணாங்க. தேர் இஸ் நோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ங்கிறது கிடையாது. தே ஆர் டேக்கிங் த சப்போஸ் நெட்மெட்டோ அல்ல 1mgO வாட் எவர் இட் இஸ் த ஆப் கெட்டிங் த that is that prescription from the customer or patient. That prescription is transferred to some other place and they are supplying particular drug based on the prescription and the collection payment அதில் போகுது. therefore it is not a direct online. இப்போ ஆன்லைன் ஃபார்மசினா இப்போ ஆன்லைன் யார் யார் பண்ண போகிறாங்களோ they have to register with the டிபார்ட்மெண்ட். அதுக்கு இவ்வளோ பணம் பண்ணணும் ஒரு டிராஃப்ட் ரூல் வந்திருக்கு, இன்னும் ஃபைனலைஸாக அது வரல. இதில்
this is the most important definition. ஏன்னா நிறைய பேர் நம்ம இங்க வந்து இந்த இடத்துல தப்பு பண்றாங்க. Because manufacture in relation to any drug or cosmetics include any process. ஒரு மேனுஃபேக்சர் பண்றதுல எந்த ப்ராசஸ் இருந்தாலும் தட் இஸ் கால்ட் பார்ட் ஆஃப் ப்ராசஸ் கூட மேனுஃபேக்சர். ஏதாவது அதே மாதிரி ஆல்டர் பண்றது, ஆர்னமெண்டல் பண்றது, ஃபினிஷ் பண்றது, பேக்கிங் பண்றது, லேபிளிங், பிரேக்கிங் அப், அதர்வைஸ் ட்ரீட்டிங், திஸ் இஸ் கால்டு மேனுஃபேக்சர். எக்ஸப்ட் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் ஒரு சில இடத்துல ஃபார்மசிலையோ ஹாஸ்பிட்டல்லையோ காம்பவுண்டிங் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அது கிடையாது, அது வந்து மேனுஃபேக்சர் கிடையாது. But usually in this case, certain wholesalers we found that they received the material from the manufacturer bulk strip or pack regarding to reduce the cost of the transport. They will get the strip பெருசா வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்க ஃபேக்டரிக்கு வந்து ஜாப் ஒர்க் பண்ற ஃபேக்டரிக்கு டைம் இருக்காது. They are sending the cardboard box, டேப்லெட் பாக்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க. அங்கிருந்து பல்கா ஸ்ட்ரிப் வந்துடுது. இங்க ஒரு ஆளை வச்சு 10 ஸ்ட்ரிப்பா போடுறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து 10 ஸ்ட்ரிப்பை வாங்கி அதை கட் பண்ணி பிரேக்கிங் அப் பண்ணி தே ஆர் மேக்கிங் இன்டு கண்ட்ரோல் சாம்பிள். ஒரு சில சிஎன்எஃப், ஒரு சில ஹோல்சேலில் நடக்குது. தென் இட் காஸ்ட் ஆஸ் ஏ மேனுஃபேக்சர். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா மேனுஃபேக்சரிங் வித்தவுட் லைசன்ஸ் ஈஸியாக கேஸ் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. therefore மேனுஃபேக்சருக்கான டெஃபனிஷன் இருக்குது. அதே மாதிரி இது ப்ரைஸ் ரிவைஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறேன் செய்கிறேன் அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. அதில் ஏன்னா அதை ஆல்ட்ரு பண்ணுறீங்க, லேபிளை மாற்றுறீங்க, அதில் லேபிளில் ஸ்டிக்கர் பண்ணுறீங்க. அப்போ ஆஸ் பர் ரூல் 104A நோபடி இஸ் ஹேவிங் ரைட் டு டூ தட் ஒன் வித் எக்ஸப்ட் தி பெர்மிஷன் ஃப்ரம் தி லைசன்சிங் அத்தாரிட்டி. therefore இந்த கிளாஸ் வந்து ஆஸ் ஏ ஆல் த ரீட்டைலர்ஸ் பர்டிகுலர்லி ஹோல்சேலர் யூஸ் தட் நம்ம இதில் எந்த ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும். Then some regarding the patent and proprietary medicine. Usually medicine பொறுத்தவரை there are two types. One is generic medicine, that is a Indian pharmacopoeial medicine. For example, paracetamol. Paracetamol tablets IP ன்னு வந்துட்டா that is called generic drug. அது ஐபியா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், யூஎஸ்பியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எனி ஃபார்மகோப்பியாவிலையோ இந்தியன் ஃபார்மகோப்பியாவிலையோ அல்லது எனி அதர் ஃபார்மகோப்பியாவிலையோ இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து that is called a pharmacopoeial drug, or usually they are called as a generic drug. Now the second point mother go through it. In relation to any other system of medicine, a drug which is the remedy or prescription presented in any form ready for the internal or external administration for human being or animals, which is not included in the edition of the Indian Pharmacopoeia for time being or any other pharmacopoeia on behalf of the central government. Therefore Indian Pharmacopoeia or any other pharmacopoeia இல்லாத ஃபார்முலாவெல்லாம் கால்டு பேட்டன்ட் ஆர் ப்ரொப்ரைட்டரி மெடிசன். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் பேரஸ்டமால் டேப்லெட்ஸ் ஐபின்னு போட்டாங்கன்னா தட் இஸ் கால்டு ஜென்ரிக் ட்ரக், இந்தியன் ஃபார்மகோபியா ட்ரக். அது இல்லாமல் அவங்க வந்து பேர் என்ன மெட்டாசின், தட் இஸ் ஆல்சோ பேரஸ்டமால் டேப்லெட் 500 mg, தட் இஸ் பேட்டர்ன் போட்டாங்கன்னா தட் இஸ் கால்டு ஜென்ரிக் பிராண்டட் நேம். அது பேரே மாறி வந்திருந்ததுன்னா தட் இஸ் கால்டு பேட்டன்ட் அண்டு ப்ரொப்ரைட்டரி மெடிசன். இதே மாதிரி அதே நம்பர் 1 போனீங்கன்னா ஆயுர்வேதிக் சித்தா யுனானியில் அந்த அத்தாரிட்டேட்டிவ் புக்ஸ், அதாவது ஃபார்மகோப்பியா ஆஃப் ஆயுர்வேதிக் ஃபார்மகோப்பியா, சித்தா ஃபார்மகோப்பியா அல்லது பழைய புக்கும் இருக்கும், சித்தர் நூல் அந்த நூல் அப்படின்னு இருக்கும். அதில் இல்லாத ஃபார்முலாக்கள் அனைத்தும் மற்றதெல்லாம் சேர்ந்து வந்தால் தட் இஸ் கால்டு பேட்டன்ட் ஆர் ப்ரொப்ரைட்டரி மெடிசன். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ஒரு ஆக்ஸ் ஆயில்னு பார்க்குறோம், அது வந்து கம்மிங் ஃப்ரம் சிங்கப்பூர். இட் இஸ் எ ஃபார்முலேஷன். அதில் 3 இருக்குது, 3-4 இருக்கும். அதில் இன்னிலகிரி தைலம், கற்பூர தைலம், ஒரு 4-5 சேர்த்த ஃபார்முலா இருக்கும். பட் தட் ஃபார்முலா இஸ் நாட் அவைலபிள் இன் தி ஆயுர்வேதிக் ஃபார்மகோப்பியா இந்தியா ஆர் எனி அதர் பழைய புக் சித்தர் திரட்ட ஆயுர்வேதிக் அந்த மாதிரி புக்கில் இல்லைன்னா தென் திட் இஸ் கால்டு பேட்டன்ட் ட்ரக் ஃபார் தி ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா. திஸ் இஸ் த டெஃபினேஷன். பேட்டன்ட் ட்ரக்னா என்ன, ஜெனரிக்னா என்ன, பிராண்டட் ஜெனரிக்னா என்ன. ஜெனரிக்னா பேரஸ்டமால் டேப்லெட் ஐபி, பிராண்டட் ஜெனரிக்னா மெட்டாசின். அது இல்லாமல் பேட்டன்ட்னா அவங்க பேட்டன்ட் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, தட் இஸ் கால்ட் பேட்டன்ட் ட்ரக். அதில் நெக்ஸ்ட் இஸ் டெஃபினிஷன்ஸ். ரீட்டைலர் பொறுத்தளவில் திஸ் இஸ் கால்டு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ஹூ ஆர் த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்? பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ் அப் ஹானர் தி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி எனி ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். சும்மா எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம ஹானர்
பண்ண முடியாது. Therefore, registered medical practitioner means ஆக்ட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. Holding a qualification granted by the authority specified or notified under Section 3 of the Indian Medical Degree Act, specified in the Indian Medical Council. உதாரணமாக நம்ம ஊர்ல MBBS, MS, MD மினிமம் பேசிக் குவாலிஃபிகேஷன் MBBS கிராண்டட் இருந்தா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் பிரகாரம் இட் இஸ் அப்ரூவ்ட். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர். நம்பர் 2, இதுல ரெஜிஸ்டர்ட் இந்த எனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிக்கல் ரெஜிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மென்ட் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் practicing the modern scientific system of medicine excluding homeopathic system. அதாவது ப்ரீவியஸ்லி முன்ன வந்து டிஐஎம்னு ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு எல்ஐஎம்னு ஒன்று இருந்தது. அப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைசன்ஸு இந்தியன் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தவரை இப்போ நவடேஸ் இட் இஸ் நாட் கிவன் இன் கிளாஸ் 2, சப் கிளாஸ் 2ல கொடுக்கறது இல்லை. ஒன்லி கிளாஸ் 1ல தே ஆர் கிவிங் ஏ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு சில ஸ்டேட்ல வந்து இது இல்லாம கொடுக்குறாங்க. தட் இஸ் ஆல்சோ நம்பர் 3 ஆல்சோ நவ் ரூல்ட் அவுட். இட் இஸ் நாட் பீயிங் டன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த ரெஜிஸ்டர்ட் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த ரெஜிஸ்டர் ஆஃப் டென்டிஸ்ட். டென்டிஸ்ட் டாக்டர் ஆல்சோ இஸ் கால்ட் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர். ஃபார் வெட்டனரி ப்ராடக்ட்ஸ் ஹூ இஸ் என்கேஜ் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் வெட்டனரி ஆஸ் அப்ரூவ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தேர்ஃபோர் 4 டைப் ஆஃப் இதில் 5 கொடுத்துருக்காங்க. இதில் 4 தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 3 இருக்கிறது இல்லை. அதுவும் நம்பர் 2 இப்போ now it is not being registered. Therefore 1, 2, 3 dentist, veterinary and MBBS. Homeopathy is separate. And this is the most important one. Retail sales. It is a definition. Retail sales means a sale whether to a hospital. You hospital கொடுத்தாலும் சரி, dispensary கொடுத்தாலும் சரி, or a medical or educational or research institution, or to any other person other than the sale by pay of wholesale. நீ இந்த யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் கொடுக்கலாம், டிஸ்பென்சரி கொடுக்கலாம், ரீட்டைல்காரங்க, மெடிக்கல் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி கன்சியூமர் கஸ்டமருக்கும் கொடுக்கலாம். பட் இட் ஷுட் நாட் பி கோ ஃபார் அ ரீசேலிங், போகக்கூடாது அதில். பட் வாட் இஸ் த ஹோல்சேல் மீன்ஸ் சேல் டு எ சேம் ஹாஸ்பிட்டல் ஆர் டிஸ்பென்சரி ஆர் மெடிக்கல் ஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செல்லிங் அகைன். உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க வேற யாருக்காவது விற்கிறாங்கன்னா தென் இட் இஸ் கால்டு ஹோல்சேல் டீலிங். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனி அதர் பர்சன் அதர் தென் ஒரு லைன் இருக்கும். இங்கே எனி அதர் பர்சன் கிடையாது. தட் எனி அதர் பர்சன் இஸ் ஏ கன்சியூமர். ரீட்டைலில் வந்து கன்சியூமருக்கு கொடுக்க முடியும், ஹோல்சேலரில் கன்சியூமருக்கு கொடுக்க முடியாது. ஒரு ஹோல்சேல் லைசன்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு பேஷண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் தூக்கிட்டு வராரு, மெடிசன் இருக்குது, கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் யூ டோன்ட் ஹேவ் தி ரீட்டைல் லைசன்ஸ். This is the various category of drugs, rules and preliminary சொல்லியாச்சு. Then standards of the quality of the drugs. பொதுவாக நீங்கள் பேப்பர்லையும் இதுலையும் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்பூரியஸ், போலி மருந்து, அது இதுன்னு பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக வந்து மெயினாக இதில் அவங்க சொல்கிறது வந்து ஒரு 4-5 டைப் சொல்கிறாங்க. இதில் ட்ரக்கை பொறுத்தளவில் இது இட் இஸ் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆர் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டினா என்னங்கிறது செகண்ட் ஷெட்யூலில் இட் வாஸ் டிஃபைன்ட். ஒரு ஐபி ப்ராடக்டாக இருந்தால் இந்தியன் ஃபார்மகோபியா ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இத்தனை மில்லிகிராம்லேருந்து இத்தனை மில்லிகிராம், இத்தனை பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், இத்தனை பர்சன்டேஜ் கூட இருக்கலாம். டேப்லெட்டாக இருந்தால் இத்தனை நேரத்தில் கரையணும். தட் இஸ் டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட்டு. டிசோலேஷன் டெஸ்ட்னா உடம்புல எவ்வளோ நேரத்தில் போய் அப்சார்ப் ஆகுது, தட் இஸ் டிசோலேஷன் டெஸ்ட்டு. ஹார்ட்னஸ்ஸு, கலரு, பிஹெச், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கறது தட் இஸ் கால்டு செகண்ட் ஷெட்யூலில் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. அது இல்லாத ட்ரக் எல்லாம் கால்டு நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தளவில் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஸ், அதாவது முன்ன ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க கொடுத்துருவாங்க. பவுடரா பிஸ்ல இந்த ஸ்டாண்டர்ட் ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இது இருக்கும். குங்குமமா பிந்தியா இந்த ஸ்டாண்டர்டு, நெயில் பாலிஷ் தி ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இல்லைன்னா தென் இட் இஸ் கால்டு நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ரைட். இந்தியாவை பொறுத்தளவில் தி ஃபாலோயிங் ட்ரக்ஸ் வேர் பேண்ட் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃபார் மேனுஃபேக்சரிங், சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக். நம்பர் 1 இஸ் த நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. அதாவது குவாலிட்டி சரியில்லாத ப்ராடக்ட், அதாவது கண்டென்ட் கம்மியாக இருக்கலாம், டிஸ்இன்டிகிரேஷன் குறைஞ்சிருக்கலாம், டிசோலேஷன் கம்மியாக இருக்கலாம், ஒரு சில இதில் வந்து இன்ஜெக்ஷனை பொறுத்தவரை ஸ்டெரிலிட்டி கம்மியாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. யூஸ்வலாக திஸ் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பர்சன்டேஜ் வில் பி
around 3% from the market. இது வந்து நேஷனல் ட்ரக் சர்வே 2014-2016 எடுத்ததுல 3 to 4% வந்து நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் தி ட்ரக்ஸ். தென் மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ்ங்கிறது வந்து லேபிளில் ஏதாவது தவறுதலாக இருந்தாலோ, லேபிளில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருந்தாலோ, தென் தட் இஸ் கால்டு மிஸ்பிராண்டட் ட்ரக். ஒரு லேபிள் வந்து வெயிட் பை வால்யூம் போடுறதுக்கு பதிலாக வால்யூம் பை வெயிட் போடுறாங்க. அதில் இருக்கிற அட்ரஸ் தப்பாக இருக்குது, அல்லது லேபிள் ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் லேபிள் இது போடணும் ஆனால் போடாமல் விட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்டு மிஸ்பிராண்டட், தவறாக குறியிடப்பட்ட மருந்து. அடுத்தது வந்து அடல்ட்ரேட்டட் ட்ரக், தட் இஸ் அ கலப்பட மருந்து. திஸ் யூஸ்வலி வெரி வெரி ரேர். இது எப்படின்னா ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு சின்ன பூச்சி விழுந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். முன்ன ஒரு காலத்தில் பாட்டில் சலைன் பாட்டிலில் வரும், அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் ஒன்னோட ஒன்று வரும்போது ஸ்லைட்டாக கிராக் ஆகிடுச்சுன்னா உள்ளே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். லைட்டாக மெல்லிசாக ஹேர்லைன் கிராக்கில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வந்தாலும் தட் இஸ் கால்ட் அடல்ட்ரேட்டட் ட்ரக். ஆர் எனி ஸ்பூரியஸ் இதில் கலந்து இருந்துச்சு, இது எனி அடல்ட்ரேட்டட் மெட்டீரியல், அதாவது பில்த்தி சப்ஸ்டன்சஸ் அதில் கலந்துருந்தால் தட் இஸ் கால்டு அடல்ட்ரேட்டட். முதல் இது வந்து தவறாக குறியிடப்பட்ட மருந்து, 2 வந்து கலப்பட மருந்து, 3வது வந்து ஸ்பூரியஸ் ட்ரக். இது வந்து கம்ப்ளீட்டாகவே தப்பானது. அதாவது இந்த ஸ்பூரியஸ் ட்ரக் மீன்ஸ் மருந்து கம்பெனிக்காரரு அவர் ஒரிஜினல் மேனுஃபேக்சரர் நாட் மேனுஃபேக்சர் தட் பர்டிகுலர் ட்ரக். அப்புறம் உள்ள வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டிவ் இன்கிரியன்ட்டுக்கு பதிலாக வேற ஆக்டிவ் இன்கிரியன்ட்டை போட்டுடுறது, தட் இஸ் கால்ட் ஸ்பூரியஸ் ட்ரக். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸிசைக்ளின் எல்லோ பவுடர், அந்த டாக்ஸிசைக்ளின் எல்லோ பதிலாக தே ஆர் ஆடட் வித் டர்மரிக் பவுடர், தட் இஸ் கால்டு ஸ்பூரியஸ் ட்ரக். அதே மாதிரி ஒரு செஃபெக்சம் டேப்லெட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்டார்ச் பவுடர் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் கால்டு ஸ்பூரியஸ் ட்ரக். அதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு, அந்த மேனுஃபேக்சரர் பேர் இருக்குது, ஆனால் அந்த மேனுஃபேக்சரரே நாட் எக்ஸிஸ்டன்ட், தென் தட் இஸ் ஆல்சோ ஸ்பூரியஸ் ட்ரக். இல்லாத மேனுஃபேக்சரர் மேலே பேரை வச்சு மருந்து போட்டது. 3வது வந்து இந்த மேனுஃபேக்சரர் இருக்கிறாரு, பட் தட் மேனுஃபேக்சரர் அட்யூஸ்ட் நாட் அக்ரிங் தட் ஹிஸ் ப்ராடக்ட். அதுக்கு அவர் இது கொடுக்குறாரு, அத்தாரிட்டி கொடுக்குறாரு. என்னோட பிரிண்டிங் வந்து இந்த மாதிரி இருக்கும், என்னோட பிரிண்டிங்கில் இருக்கிற லெட்டர்ஸ்னுடைய சைஸ் இந்த சைஸில் இருக்கும், பட் இந்த ப்ராடக்டில் இந்த சைஸில் இருக்குது. அப்புறம் என்னோட ஸ்ட்ரிப் பேக்கிங்குடைய சைஸ் இப்படி, இதனுடைய ஸ்ட்ரிப் பேக்கிங் சைஸ் வேற, இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னாங்கன்னா தென் இட் வில் பி ஆல்சோ கால்ட் அஸ் ஏ ஸ்பூரியஸ் ட்ரக். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் யார் இந்த மருந்தை தயாரிச்சாங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ஒரு எக்ஸுங்கிற ஒரு மருந்து, கார்டேஸ்னு ஒரு மருந்து வந்து சன்ஃபார்மா ஓடுது, அந்த ப்ராடக்ட்டை நான் தயாரிச்சேன்னா அது ஸ்பூரியஸ் ட்ரக். அதே ப்ராடக்ட் பேரில் போட்டுட்டு இன்னொரு கம்பெனி போடுறாங்க, அந்த கம்பெனியே இல்லை அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்பூரியஸ் ட்ரக். இந்தியாவை பொறுத்தளவில் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, பிகாஸ் 2014 to 2016 அரௌண்ட் 45,000 ஆஃப் சாம்பிள்ஸ் வேர் ட்ரான். ஒரே சமயத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. எப்படி என்னதான் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, எவ்வளவு ஸ்பூரியஸ் ட்ரக். பிகாஸ் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி கமிட்டி மெம்பர் இன் தட் நேஷனல் ட்ரக் சர்வே, அதனால் ஐ நோ கம்ப்ளீட் ஆல் தி டீட்டெயில்ஸ். அதில் மார்க்கெட் சைஸில் அரௌண்ட் 4% வந்து நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அண்ட் கவர்மெண்ட் சாம்பிளில் வந்து இட் இஸ் அரௌண்ட் 9 to 10% வந்து நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அதிகமாகுதுன்னா அங்கே வந்து தெர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். நம்பர் 1, L1 தட் இஸ் அ டெண்டர் ப்ரொசீஜர், தெர்ஃபோர் ரேட்டு கம்மியாக வாங்குறாங்க, அதனால் வந்து அவங்களுடைய குவாலிட்டி சமயத்தில் குறையிறதுக்கு சான்ஸ். ஏன்னா பார்டர் லைனில் வச்சு அடிப்பாங்க, ஓவரேஜஸ் கம்மியாக போட்டு அடிப்பாங்க. சம்டைம் ஹாஸ்பிட்டலில் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் வெரி வெரி புவர். தெர் ஆர் தட் சோ மெனி ரீசன்ஸ் இட் கான் டு 9 to 10%. பட் மார்க்கெட்டில் நம்ம எடுக்கிறதுல வந்து இட் கம்ஸ் டு அரௌண்ட் 4% to 4.5% இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து பேப்பரில் அப்பப்போ போடுவாங்க, பட் இதட் 150 மருந்து நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படின்னு சிடிஎஸ் போடுவாங்க. எஸ், 150 மருந்து நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அவுட் ஆஃப் எத்தனைங்கிறது அது போட மாட்டேங்கிறாங்க. ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டினாமினேஷன் இருக்காது, மேலே இருக்க நம்பர் மட்டும்தான் இருக்குது. 158 மருந்துகள் தரக்குறைவானது அப்படின்னு போட்டால் உடனே பேப்பர்லேயும் இதுலேயும் வந்து பேசுகிறாங்களே தவிர அந்த 158 எத்தனை சாம்பிள் டெஸ்ட் பண்ணதில் 158ன்னு தெரியும். 1000ல் 158, 4000ல் 158, 5000ல் 158 அதில் இல்லை. அது யாருமே அதை கொடுக்க மாட்டாங்க. இந்த டினாமினேஷன் கீழே இருக்கிறத கொடுக்கல. பட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் ஒன்லி 3 to 4%. தட் ஆல்சோ வி வாண்ட் டு ரெடியூஸ் டு 0%. அதுக்காக தான் வந்து மேனுஃபேக்சரிங் லெவலில் வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. தென் ரிவைஸ்டு ஜிஎம்பின்னு ஆல்சோ தே ஆர் பிரிங்கிங் இட்.
அப்புறம் இதில் நம்மளுடைய ஃபால்ட், அதாவது ரீட்டைலர் அண்ட் ஹோல்சேலில் ஃபால்ட்டும் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் இட் கம்ஸ் டு தி 3 to 4%. அந்த லேக்னாவையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா இட் வில் கோ டு 0 to 1%. அந்த லேக்னாவை பண்ணுறது தான் இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோம். அதில் then regarding it to have a standard quality of the drugs as per the act, இது following various level பண்றாங்க. Number 1, good manufacturing practice as per schedule M. இது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸில் எப்படி பண்ணணும் செய்யணுங்கிறது என்டையர், ஏன்னா பிகாஸ் வி வாண்ட் அ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ். அது தென் மருந்தை தயாரித்தா மாத்திரம் பார்த்தாது, அதை ப்ராக்டிக்கல் லேபில் ரா மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணணும், ஃபினிஷ் ப்ராடக்ட்டும் டெஸ்ட் பண்ணணுங்கிறதுனால குட் லெபார்டரி ப்ராக்டிசஸ் ஆஸ் பர் ஷெட்யூல் L1. தென் குட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராக்டிஸ், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி பயாலஜிக்கல் ப்ராடக்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஃபார் ரெகுலராக எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அநேகமாக கூடிய விரைவில் அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ராடக்ட் பீயிங் மேனுஃபேக்சர் அட் சம்வேர் அட் பத்தி, இட் ரீச்சஸ் கன்னியாகுமரி. ஹவ் இட் கம்ஸ் எய்தர் பை ட்ரெயின் ஆர் பை லாரி ஆர் பை எனி ரோட்வேஸ் ஆர் சம்வேர் எக்ஸப்ட் வேக்சின் அண்ட் இதை தவிர மற்றதெல்லாம் இட் கம்ஸ் பை எய்தர் ரோட்வேஸ் ஆர் ரயில்வேஸ். வெதர் இட் வில் ட்ராவல் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 2000 kilometers by road, whatever it is, without proper storage condition. அந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டிஷன் வைக்கல, லாரியிலே இதில் அட்டைப்பட்டியில் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அது வந்து சேர்றதுக்கு 1 week ஆகுது. அந்த 1 week வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கண்டிஷன், காட் ஒன்லி நோஸ். அதை பண்ணணும். இப்போ நாங்கள்லாம் கொடுத்துருக்குற டிசிசி மீட்டிங்கில் ஐ ஆல்சோ சஜஸ்டட் தட் ஒன், தட் வில் பி சூன் இட் வில் பி டன். இந்த ஜிஎம்பி ஹிஸ்ட்ரி எதுக்காகன்னா, நல்ல ப்ராடக்ட் இந்தியாவுக்கு கிடைக்கணும். எங்கே யார் மூலமாக போகுது, ரீட்டைல் மூலமாகவும் ஹோல்சேல் மூலமாகவும் போகுது. தே கவர்ட் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் லெவல். 1961 எக்யூப்மெண்ட் அண்ட் பிரிமிசஸ்க்கான கண்டிஷன் ஸ்கேல். 1986 WHO கைட்லைன்ஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆன் தி ஜிஎம்பி வந்தது. 92 செகண்ட் அமெண்ட்மெண்ட். அப்புறம் 2001 புது யூனிட்டுக்கு என்னென்ன மாதிரி வரணும்னு வந்தாச்சு. Now it's a revised GMP 2024 ஜனவரியிலேருந்து now they are coming with the revised GMP on par with the US FDA norms. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 61 அப்புறம் நம்ம இப்போ எவ்வளவோ டெவலப் ஆகி வந்திருக்கிறோம். பிகாஸ் we are the one of the most exporter to the entire world. Our pharma, India is called as a pharma hub for the entire world. எல்லாருக்குமே நம்ம தான் மருந்து தயாரித்து கொடுக்குறோம். சைனாக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால நம்ம குட் ஜிஎம்பி மெயின்டைன் பண்ணி குட் குவாலிட்டி பண்ணணும். இது வந்து மேனுஃபேக்சரிங் லெவல் வரைக்கும் we can do it. அதுக்கப்புறம் எவ்ரிதிங் கோஸ் டு தி ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். அவங்க பார்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு தான் லைசன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நவ் இது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் லெவலுக்கு வந்துருக்கு. நவ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் வித் லீகல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் தி சேல்ஸ் premises, either wholesale or retail. First is the license process. Getting the license or registration process, submitting necessary document. ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே லைசன்ஸ் ஹோல்டராக இருப்பீங்க, உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தெரியும். பட் இட் இஸ் த நார்ம்ஸ். Submitting the necessary document and the fees to the relevant authorities, ensuring all operational standards and legal prerequisites, preconditions. நமக்கு தேவையான ஒரு லைசன்ஸுக்கு என்னென்ன வேணுங்கிற ப்ரீரெக்வஸ்ட் எல்லாம் இருந்தால் தான் லைசன்ஸு கொடுப்பாங்க. நீங்கள் பணம் கட்டணும், அதுக்கான டாக்குமெண்ட் கொடுத்தா லைசன்ஸ் வில் பி கிவன். எஸ், ஒன்ஸ் லைசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மிங் டு தி கம்ப்ளைண்ட்ஸ் த ரெகுலேஷன்ஸ், நெசசிட்டிங் ப்ராப்பர் அப்டேட்டட் டாக்குமெண்டேஷன், தென் பொட்டன்ஷியல் ஆடிட் பை தி லைசன்சிங் பாடிஸ், தட் இஸ் த ட்ரக் இன்ஸ்பெக்டர் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன். இதெல்லாம் பண்ணி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யுவர் லைசன்ஸ் பீயிங் renewed for further periods. Now it is a license, the perpetual license கொடுத்தாச்சு. 5 வருஷத்துக்கு perpetual license கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 5 years once you are supposed to go for a license, not a renewal fees. இந்த ஃபீஸ் ஒன்று கட்டணும். அதில் ரிட்டன்ஷன் ஃபீஸ் தட் இஸ் கால்டு, அது கட்டணும். அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைலர் அண்ட் ஹோல்சேலர் நிறைய பேர் வந்து தேர் forgotten, மறந்து போயிடுறாங்க வாட் டு பே தி ரிட்டன்ஷன் ஃபீஸ். அது பே மறந்து போயாச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு லைசன்ஸ் இல்லை எக்ஸ்பயர்ட். தர்ஃபோர் இதை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் ஹோல்சேலருக்கு ஐ வாண்ட் டு கிவ் ஒன் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் ஹியர். பிகாஸ் சம் ஹோல்சேலர் தே ஆர் சப்ளைங் டு வேரியஸ் ரீட்டைலர்ஸ். ஏதாவது ஒரு ரீட்டைலருக்கு லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகியிருந்து இஃப் யூ ஃபர்காட்டன் டு பே தி ரிட்டன்ஷன் ஃபீஸ் ஆர் பே தி ரெனிவல் வாட் எவர் இட் இஸ், பட் சப்ளை ஆஃப் ட்ரக்ஸ் டு தட் பர்டிகுலர் ரீட்டைல்
will amount to the supplying the drugs to the non-licensing. Therefore, அந்த லைசன்ஸ் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய லைசன்ஸினுடைய எக்ஸ்பைரி டேட்டு அதையும் நீங்கள் கொஞ்சம் அதை மானிட்டர் பண்ணணும். அது யூ ஹேவ் டு டூ இன் யுவர் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் ஒரு லைசன்ஸில் நீங்கள் ஒரு சம் எக்ஸ் மெடிக்கல் ராஜா மெடிக்கல் இஃப் யூ ஆர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, சப்போஸ் இஃப் இட் இஸ் தேர் ஃபார் 2 months லைசன்ஸ் எக்ஸ்பைரி இருந்ததுன்னா இட் வில் கிவ் சம் பிளிங்க் லைசன்ஸ் வில் பி எக்ஸ்பைரிங் இன் தி ஏப்ரல் அப்படின்னு கிடைச்சதுன்னா நம்ம அவன் போட்டு அப்பா லைசன்ஸ் ரெனியூல் பண்ணிட்டியான்னு கேட்கலாம். அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் யூ கேன் update. Then various types of sales licenses. Sir, what is the time for me, sir? Anil? Sir, Up to 4:30. Up to 4:30, isn't it? 4:30. You have 1 more hour, sir. No issue. Okay, right. I will finish. Yeah. I will have only another 30 slides. Yeah. No. Okay, here various sales licenses are there. Form 20 is the sales license for non-biological, 21 for the biological, 20B is the wholesale license for non-biological, 21B for the biological. இது ரெண்டுமே வந்து for allopathy drugs. இந்த 4 Then 20C is the retail sale license for homeopathy, 20D for the wholesale sale license for homeopathy drugs. 20F is for Schedule X, 20G is for the wholesale sale licenses, and 20A is the restricted license for the household remedies for the non-biological. These are various sales licenses available in the Drugs Act. Already I told some preconditions, that is the prerequisite for the granting the license. ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா தான் இந்த லைசன்ஸ் கொடுக்கப்படும். இதில் நம்பர் 1 வந்து ஏரியா ஆஃப் தி பிரிமிசஸ். ஒரு ரீட்டைலை பொறுத்தளவில் யூ ஹேவ் 10 square meters at present. Then retail come wholesale இருந்தாலும் 10 square meters. Then if it is a retail and wholesalers, it will be 15 square meters. ரெண்டு சேர்ந்து இருந்ததுன்னா, therefore this will be the area minimum requirement for the any license for the any retail or wholesale or retail with wholesale. Then if it is a wholesale, there should be a competent person, and for a retail it should be a registered pharmacist. We can have a registered pharmacist for your wholesale also. And the storage condition facilities for the either retail or wholesale. For the drugs to be sold within 10 degrees centigrade, you need a refrigerator, and less than 25 degrees centigrade, you need a air conditioner. Usually in India, temperature, normal temperature, that too will be around 30 degree, and in summer it reaches up to 40 degree also. Therefore, a refrigerator and air conditioner is the must. Therefore, இந்த ரெண்டுமே நம்ம லைசன்ஸ் போறதுக்கு முன்னாடி வேணும். லைசன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஏரியா செக் பண்ணிக்கணும், and a competent person or registered pharmacist பண்ணிக்கணும். Then constitution of the concern, either it's a proprietor concern, limited concern, or partnership concern. As a constitution, we have to submit the document. Then ownership of the premises for the legal tenancy, and cleanness of the premises and surroundings. அதாவது பப்ளிக் டாய்லெட் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு மருந்து கடையை வச்சுக்கிட்டு இருக்கிறதோ, இந்த நியூசன்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறதோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் ப்ரீ ரெக்வஸ்ட் கண்டிஷன்ஸ் பிஃபோர் கிராண்டிங் லைசன்ஸ். இதெல்லாம் கம்ப்ளை பண்ணதுக்கு அப்புறம் யூ அப்ளை வித் த டாக்குமெண்ட்ஸ் டு தி லைசன்சிங் அத்தாரிட்டி, ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி, எய்தர் ஃபார் ரீட்டைல் ஆர் ஹோல்சேல், அண்ட் கெட் அ லைசன்ஸ் ஃபார் பெர்பெச்சுவல் பீரியட். ரைட், லைசன்ஸ் யூ காட் த லைசன்ஸ். நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா அதை வாங்கி கொண்டு போய் உள்ள வச்சிடறதோட ஓவர். தே ஹவ் நாட் சீன் தட் வாட் இஸ் த கண்டிஷன்ஸ் மென்ஷன் இன் த லைசன்ஸ். அந்த லைசன்ஸு கீழே வந்து தே ஆர் மென்ஷன் 1, 2, 3, 4, 5 பாயிண்ட்ஸ். இந்த நம்ம பண்ற மாதிரி திஸ் இஸ் த கண்டிஷன் இன் தி லைசன்சஸ் to be followed by every licensees. Number 1, license should be displayed in prominent place in the premises open to the public. எத்தனை பேர் வந்து ரீட்டைல் லைசன்ஸை ஓப்பன் டு தி பப்ளிக் நமக்கு ப்ராமினென்ட் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, எய்தர் ஜெராக்ஸ் ஆர் ஒரிஜினல். இதை வாங்கினவே திஸ் வில் கோஸ் டு தி தேர் ஃபைல். இது வந்து ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ். இது பண்ணலைன்னா இதுக்கே கூட ஆக்ஷன் எடுக்கலாம். பிகாஸ் எல்லாரும் நான் லைசன்ஸை பத்திரப்படுத்தி வைக்கிறேன்னு வாங்கி ஒரு ஃபைலில் போட்டு பீரோவை திறந்து மூடி உள்ளே வச்சுருவாங்க. ஆனால் இந்த கண்டிஷன் வந்து இந்த கடைக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே லைசன்ஸ் would be displayed in prominent place and open to the public. Therefore, எது நீங்கள் ஒரிஜினல் கட்ட அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஜெராக்ஸ் எடுத்து ஒரு ஃப்ரேம் பண்ணி தெரிகிற மாதிரி வைக்கணுங்கள. தென் லைசன்ஸே ஷுட் கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். அது நெக்ஸ்ட் அடுத்த இதுக்கான கண்டிஷன்ஸ் லைசன்ஸை ஃபுல்லப் பண்ணணும். Next, if there is any change of qualified person or competent person, it should be reported to the licensing authority within month of change.
இதெல்லாம் டைம் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. யாரும் வந்து உடனே யூஸ்வலாக மோஸ்ட்லி வந்து வித்தின் ஸ்டிபுலேட்டட் டைமில் பண்ணுறதில்ல. யூ டூ ஒன் திங், வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க, தென் யூ கிவ் அ ஃபைல் லேட்டர். சார், மை pharmacist so and so is resigned such a date. The next day I appointed this person. You send a first letter and proper application will be sent later. போட்டுட்டு நீங்கள் ரெண்டாவது அந்த ஒரு மாதத்துக்குள்ள அதுக்குள்ள யூ கிவ் அ ப்ராப்பர் அப்ளிகேஷன் வித் யுவர் லைசன்ஸ், ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட் காப்பீஸ், அதுக்கான கோட் ஃபீஸ் ஸ்டாம்பு, எதர் திங்ஸ் யூ ஹேவ் டு அப்ளை பை ஆன்லைன் வாட்டர் இட் இஸ். அதனால் காம்படிட்டிவ் பர்சன்ட் சேஞ்ச் இருந்தாலும் அதே மாதிரி அதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் விட்டு 2 மாதம் கழிச்சு கேப் கொடுத்துட்டு அது போனீங்கன்னா இந்த கண்டிஷன் பிரகாரம் இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி கான்ட் ஹெல்ப் யூ. 1 மாதத்துக்குள்ளே போடணும்னு இருக்கு, நீங்கள் 3 மாதம் கழிச்சு வந்தால் என்ன செய்ய முடியும்? அவங்க பண்ண முடியாது. சிமிலர்லி அடுத்தது வந்து நோ ட்ரக்ஸ் ஷால் பி சோல்ட் அன்லெஸ் இட் வாஸ் பர்ச்சேஸ்ட் அண்டர் கேஷ் ஆர் கிரெடிட் மோமோ. வித்தவுட் பில் இல்லாமல் எந்த மருந்துமே விற்க முடியாது. தேர்ஃபோர் டோன்ட் பர்ச்சேஸ் எனி ட்ரக் வித்தவுட் ஆர் கேஷ் ஆர் கிரெடிட். நம்ம யாராவது ரேட்டு கம்மியாக இருக்குது சார், நான் கொண்டாந்து கொடுக்குறேன்னு மருந்தை கொடுத்தாங்கன்னா அதை வாங்காதீங்க. இட் மே பி ஏ ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், திருட்டு மருந்தாக இருக்கலாம். ஒரு சில கேஸில் வந்து we saw that one. ஒரு ஸ்போரியஸ் பர்டிகுலர் ட்ரக்கை வந்து எங்கேயோ மேனுஃபேக்சர் ஆகி அதை கொண்டாந்து ஒரு சேல்ஸ்மேன், ஒரு ஹோல்சேலுடைய சேல்ஸ்மேன் வந்து இல்லைங்க இந்த சரக்கு வாங்கிக்கோங்க, எங்கள் கம்பெனிலேருந்து கொடுத்து விட்டாங்க, நாங்கள் ஹாஃப் ரேட்டுக்கு தர்றோம் அப்படின்னு கொடுத்தாங்க வித்தவுட் பில். அந்த அந்த ரீட்டைல்காரருக்கு தெரியாமல் வாங்கி வச்சுட்டாரு, ரெகுலர் அவர் சேல்ஸ்மேன் சொல்லிட்டு. பட் அதில் பில் இல்லை, அது ஸ்போரியஸ்ன்னு ரிப்போர்ட் ஆகிட்டுது. தேர்ஃபோர் வித்தவுட் பில் இல்லாமல், வித்தவுட் ட்ரக் டாக்குமெண்ட் இல்லாமல் எந்த ட்ரக்குமே வாங்காதீங்க, ரொம்ப தெரிஞ்ச சேல்ஸ்மேனாக இருந்தால் கூட. Next, if there is any change of constitution of the firm, it should be informed to the licensing authority within 3 months. இதுவுமே அதே மாதிரி தான், 3 மாதத்துக்குள்ள ஏதாவது சேஞ்ச் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருந்தால் யூ ஆர் சப்போஸ் டு இன்ஃபார்ம் டு தி லைசன்சிங் அத்தாரிட்டி. கெட் யுவர் லைசன்ஸ் வில் பி renewed or get a new license, whatever it is, 3 months. 6 மாதத்துக்கு கழிச்சு போனீங்க, அதை 4 டாக்குமெண்ட் போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு சார், அது சார் இது சார் 6 மாதம் கழிச்சு போனீங்கன்னா தென் இட் இஸ் இன்வேலிட். தென் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஆக்ட் பிரகாரம் பண்ண முடியாதுன்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிடுவாங்க. சரி, வாட் இஸ் சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன்? சார் சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறீங்க, சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷனா என்ன? ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேருந்து பார்ட்னர்ஷிப் ஆனாலோ அல்லது லிமிடெட் பார்ட்னர்ஷிப் எல்எல்பிம்பாங்க, அது ஆனாலோ தென் இட் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அல்லது எல்எல்பி ஆர் பார்ட்னர்ஷிப்லேருந்து ப்ரொப்ரைட்டரை கன்வெர்ட் ஆனாலும் தட் இஸ் கால்டு ஆல்சோ சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன். அதாவது ஒரு ஆளாக இருந்து 2 பார்ட்னர் சேர்ந்தாங்கன்னா அது வந்து ஒரு சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன். ஏற்கனவே 3 பார்ட்னர் இருக்கிறாங்க, 2 பேர் வெளியே போயிட்டாங்க, ஒரு ப்ரொப்ரைட்டராக ஆனாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன். இது வந்து ரெகுலரில் இருக்கிறது. தென் இப்படி லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் then conversion of private to public company is or public to private limited. It is one of the condition for the change in constitution. Otherwise 50% of share of the director gone, change ஆயிருந்தாலும் then that will be called as a change of constitution. Therefore the change of constitution மொத்தம் just you remain that one. நாளைக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து என் பேரில் இருக்க லைசன்ஸ் என் பையன் பேருக்கு மாற்றி தரேன், அல்லது என்னோட பையனை பார்ட்னராக சேர்க்குறேன், என் ஒய்ஃபை நான் ரிலீவ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் வரும்பொழுது யூ ஹேவ் டு அப்ளை வித்தின் a time to the licensing authority. ரைட், இப்போ லைசன்ஸ் வாங்கியாச்சு, லைசன்ஸ் வாங்கிட்டா என்னென்ன பண்ணணும்னு நாம சொல்லியாச்சு. திஸ் இஸ் த கண்டிஷன்ஸ் ஃபார் தி லைசன்ஸ் ஃபார் தி ஆல் த லைசன்சஸ் ஃபார்ம் ரூல் 65. மோஸ்ட்லி இந்த 65 ரூலுங்கிறது வந்து இது இதில் சாப்டர் 6 வரும். இதுதான் வந்து ரீட்டைலருக்கு ஹோல்சேலருக்கான மெயின் பார்த்தா ஒரு 20-21 கண்டிஷன் இருக்கு. இந்த 21 கண்டிஷன் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னா பெரிய தப்பையே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 65(1) இதில் நம்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இஃப் எனி ட்ரக் பீங் மேனுஃபேக்சர் காம்பவுண்டட் வேற மேனுஃபேக்சரிங். காம்பவுண்டட்னா இந்த ஃபார்மசி வச்சிருக்கிறவங்க மருந்தை கலந்து கொடுக்குறவங்க, மேட் இன் த பிரிமிசஸ், இட் ஷுட் பி டன் ஒன்லி பை த டைரக்ட் அண்ட் பர்சனல் சூப்பர்விஷன் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட். இந்த காம்பவுண்டிங் ஆர் ஃபார்மசிங்கிறது வந்து நவ் இட் வாஸ் ரெடியூஸ்ட். காம்பவுண்ட் பண்ணி ஆயின்மெண்ட்டை கலந்து தர்றது, லிக்விட் கலந்து தர்றது, அதெல்லாம் நவ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் வெரி நெக்லிஜிபிள். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் வராது. யூஸ்வலி எல்லாருமே வந்து ரெடிமேட் ட்ரக்கை தான் சப்ளை பண்ணுறாங்க. therefore it comes second point. Supply of drugs other than wholesaler, that is the retail, on any prescription shall be effected only by
ஃபார்மசிஸ்டே கொடுக்கலாம், ஆர் அண்டர் பர்சனல் சூப்பர்விஷன் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் ஒன்று கொடுக்கறதுனால தான் என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் இல்லாத 2-3 சேல்ஸ்மேனை வச்சுக்கிறாங்க, ஒரு ஃபார்மசிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவரோட பர்சனல் சூப்பர்விஷனில் ட்ரக்ஸ் பீயிங் சோல்டு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து டிஸ்கஷன் வரும், கடையில் ஃபார்மசிஸ்ட் இல்லை 10ஆம் கிளாஸ் படித்தவன் இருக்கிறான், அவங்க தான் மருந்து எடுத்துட்றாங்கன்ட்டு. பட் அந்த 10ஆம் கிளாஸ் படித்தவங்க எடுத்துட்றாங்கன்னா they are working under the direct personal supervision of the registered pharmacist. இப்போ ஃபார்மசிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், 5 பேர் இருப்பாங்க சேல்ஸ்மேன். இந்த கண்டிஷனில் தான் அது ஓடுது. அதில் then supply of the drugs and the prescription of a registered medical practitioner shall be recorded at the time of supply in the prescription register. There should be prescription register னு ஒன்று இருக்கணும். அந்த prescription registerல prescriptionல கொடுக்கக்கூடிய மருந்துகள், அதாவது ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னா யாருன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு எம்பிபிஎஸ் படித்தவராக இருக்க அந்த நம்பர் 1 பாயிண்ட்ல இருக்கிறவராக இருக்கணும், அல்லது சப் கிளாஸ் 4ல இருக்கவங்களா இருக்கணும், அல்லது சப் கிளாஸ் 5ல இருக்க வெட்டினரி டாக்டராக இருக்கணும். அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை ஹானர் பண்ணும்பொழுது அட் த டைம் ஆஃப் சப்ளை ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு அதை எழுதப்பட வேண்டும். அதனால வாட் தட் மீன்ஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும். எல்லாம் வச்சிருந்து ஒரு வாரம் கழிச்சாலும் எழுத முடியல. அட் த டைம் ஆஃப் சப்ளைங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. பிகாஸ் யூ ரீட் பிட்வீன் தி லைன்ஸ். சரி சார், இப்படி எப்படியே பண்ண முடியுமா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எஸ், தெர் இஸ் ஒன் ஆப்ஷன். டு மெயின்டைன் ஏ கேஷ் பில் ஆர் கிரெடிட் மெமோ புக் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் தி லைசன்சிங் அத்தாரிட்டி. நீங்கள் பெர்மிஷன் லைசன்சிங் அத்தாரிட்ட நான் கேஷ் மெமோ கிரெடிட் மெமோ வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. பட் யூஸ்வலாக அந்த கண்டிஷன்ஸ் எப்போ கொடுப்பாங்க, ஓனர் கம் ஃபார்மசிஸ்ட் தான் கொடுப்பாங்க. அண்ட் ஈச் கேஷ் மெமோ அண்ட் கிரெடிட் மெமோ ஷுட் பி சைன்டு பை தி ஃபார்மசிஸ்ட். இல்லை தர்ஃபோர் இது பிரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் யூஸ்வலாக வந்து 65(2)(3 தான் நிறைய மருந்து கடையில் கான்ட்ராவென்ஷன் வில் பி நோட்டீஸ். நம்பர் 2ங்கிறது ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் வந்து சப்ளை பண்ணுறது. நம்பர் 3 பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாதது. அதே மாதிரி சப்ளை பை ரீட்டைல் அதர்வைஸ் தென் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத மருந்துகளை விற்றாலும் அதுக்கு தனியாக ஒரு ரிஜிஸ்டர் போடணும், அதுக்கு தனியாக பில்லு மெயின்டைன் பண்ணணும். யூஸ்வலாக அதை பண்ணுறது நான் பிரிஸ்கிரிப்ஷன்றதுக்கு என்ன பண்ணுறோம், தட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ரெமெடிஸ். அந்த மாதிரி மருந்துகளுக்கு பில்லு போடணும், ஆனால் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அது யாரும் நம்ம அதில் பண்ணுறதில்லை. அடுத்து 4th பாயிண்ட், ரெக்கார்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரக்ஸ் மென்ட் ஃபார் ரீட்டைல் சேல் ஷுட் பி மெயின்டைன் இன் ஏ க்ரானாலஜிக்கல் ஆர்டர். அதாவது 4வது பாயிண்ட் வந்து மருந்துகளை வாங்கும் பொழுது அதனுடைய கொள்முதல் ரசீது பில்லுங்களை, கொள்முதல் பில்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணணும் இன் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். அதாவது டேட் வைஸ் அதை ஃபைல் பண்ணி வைக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, நானும் பார்த்துருக்குறோம். இப்போ ஏ கம்பெனியில் வாங்கினா ஃபுல்லாக ஒரு பில்லில் இருக்கும், பி கம்பெனி ஃபுல்லாக இன்னொரு பில்லை வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி கிரானாலஜிக்கல் ஆர்டர் இந்த ஆக்டில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் டேட் வைஸ் மந்த் வைஸ் போடுங்க. ஒரு மந்த்துக்கு ஒரு பில் புக்கு, சரி ஒரு கொள்முதல் பில் புக், த டிபெண்ட்ஸிங் பண்ணி ஒரு கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபார் த ஹோல்சேலர்ஸ். இது முதல் சொன்ன 4மே வந்து ஃபார் தி ரீட்டைலர்ஸ். அண்ட் 5th பாயிண்ட் இஸ் ஃபார் ஹோல்சேலர்ஸ். சப்ளை ஆஃப் ட்ரக்ஸ் பை ஹோல்சேலர் should be made on a cash or credit memo. Therefore, wholesaler bill இல்லாமல் கொடுக்க முடியாது. With their license number and purchaser details. Details means with address and license number, etc. Quantity of the drugs, batch number, and signature of the competent person under the personal supervision was effective. Therefore, ஒவ்வொரு கேஷ் பில்லும் கிரெடிட் பில்லும் காம்படென்ட் பர்சனோட சிக்னேச்சர் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் இங்கே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் ரிஜிஸ்டர்ங்கிறது கிடையாது. அதனால இந்த கேஷ் ஆர் கிரெடிட் மெமோல காம்படென்ட் பர்சனோட கையெழுத்து இங்கே இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி ஹோல்சேலர் பில்லில் we won't find signature of the competent person. இதெல்லாம் வந்து லேக்குனாஸ் we are noticed. Then 6th point is the licensee shall நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுக்குறோம். நீங்கள் அவன் வந்து ஒவ்வொருக்கும் செப்பரேட் கிளாஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் 1 hourங்கிறதுனால I'm giving this one. Then the licensee shall produce the inspection of all registers and records maintained by them. ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கும்பொழுது பர்ச்சேஸ் பில் கேட்டால் கொடுக்கணும், சேல்ஸ் பில் கேட்டால் கொடுக்கணும், ரிஜிஸ்டர் கேட்டால் ரிஜிஸ்டர் கொடுக்கணும், லைசன்ஸ் காப்பி கொடுன்னு சொன்னால் லைசன்ஸ் காப்பி கொடுக்கணும். வேறு எந்த டாக்குமெண்ட் அவங்க கேட்டாலும் ரெக்கார்ட்ஸ் கேட்டாலும் they are supposed to give which are maintained by கொடுக்கலைன்னா அது ஒரு தவறுதலாக ஆகும். Then 7th point is all the records are registered. How long should be maintained? It is for the 2 years from the last entry. அதாவது இந்த வருஷம் 2024 ஏப்ரல் வரைக்கும் முடியுதுன்னா அந்த பீரியட் வந்து 2026 வரைக்கும்
நீங்கள் கட்டாயம் அதை வச்சுக்கணும். 2 years வந்து you have to maintain all the records and registers. But my advice is you maintain for 4 years minimum, double the time. ஏன்னா அவங்க 2 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து கேட்டாங்கன்னா, இல்லை சார் 2 வருஷம் தான் நான் காலி பண்ணிட்டேன்னு நீங்கள் லீகலாக சொல்கிற தப்பு காட்டிலும் நீங்கள் 4 years வச்சுக்கோங்க. The records as per these rules only required, not any other. இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது, வேற எதுவும் தேவையில்லை. Then 9th is on the prescription. Drugs of schedule H, H1 and X should be sold by retailer or the prescription of the registered medical practitioner. இதுதான் கொடுக்கணும். பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் ஷெட்யூல் H, H1, X should be sold. இதில் ஷெட்யூல் எக்ஸுக்கானது பிரிஸ்கிரிப்ஷன் செகண்ட் காப்பி வாங்கி அதை தனியாக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் டீட்டெயிலாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பட் ஆனாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்டை ஞாபகப்படுத்தணும். அதே மாதிரி சப்போஸ் இஃப் ஆர் சப்ளைங் டு தி ஹாஸ்பிட்டல் ஆர் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸெட்ரா, இட் ஷுட் பி சப்ளைடு ஒன்லி ஆன் த ரிட்டர்ன் சைன்டு ஆர்டர். ரிட்டர்ன் சைன்டு ஆர்டர் யார் போட்டுக்கணும்? டாக்டர் கையெழுத்து போட்டுக்கணும். நர்ஸு கையெழுத்து போட்டால் சப்ளை பண்ணக்கூடாது. டாக்டர் கையெழுத்து போட்டு அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட சீலோடு இருக்கணும். இட் ஷுட் பி மெயின்டைன் ஃபார் 2 years. மோஸ்ட் ஆஃப் த ஹோல்சேலில் பார்த்தோம்னா ஒரு டாக்டர் பேரை போட்டு மருந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரிட்டர்ன் ஆர்டர் வந்து இருக்காது. அதை வந்து they have to maintain. அதர்வைஸ் ஈஸியாக அந்த ஹோல்சேலுக்கு வந்து 65(9) ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குதுல. இந்த கிளாஸில் தான் அந்த அட்ரஸ் நம்பர் எனி பிரிஸ்கிரிப்ஷன் அந்த கிளாஸ் 9 should be with the original signature, date and name of the patient and total quantity of the drugs. அது எல்லா டீட்டெயிலுமே பிரிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் அதில் இருக்கணும். அதில் அடுத்து 11th பாயிண்ட், ஷெட்யூல் H, H1 drugs should be supplied once. ஒரே ஒரு தடவை தான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை ஆனர் பண்ணணும். unless it is mentioned in the prescription. ஒரு தடவை 30 மாத்திரை கொடுத்தாங்கன்னா நீங்கள் 30 மாத்திரை கொடுக்கணும். அல்லது 15 மாத்திரை கொடுத்தீங்கன்னா அந்த 15 மாத்திரை தான் கொடுத்துருக்குன்னு அதில் என்டாஸ் பண்ணிவிட்டு அடுத்த 15 மாத்திரை அடுத்த டயத்தில் கொடுத்துடணும். யூ ஷுட் நாட் சப்ளை தட் ஒன் மோர் தென் 30. இதில் வந்து சிக்னேச்சர் பிரிஸ்கிரிப்ஷனோட சிக்னேச்சர் கீழே நீ எந்த டேட்டில் என்னைக்கு பண்ணீங்கன்னு சொல்லி டிஸ்பென்ஸ் பண்ணோம், 30 மாத்திரை கொடுத்தாச்சு அப்படின்னு போடணும். பிகாஸ் இதே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு போய் அவங்க இன்னொரு கடையில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் 30 மாத்திரை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு 20 மாத்திரை எழுதியிருக்காரு ரிகார்டிங் தூக்க மாத்திரை டைசிமா. அவர் உங்ககிட்ட 20 மாத்திரை அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் காமிச்சு வாங்கிட்டாரு. அடுத்த தெருவில் இருக்க இன்னொரு கடையில் போய் இன்னொரு 20 மாத்திரை வாங்குறாரு. தென் இன்னொரு இடத்துல 20 மாத்திரை வாங்குவார். இந்த 20 மாத்திரை வாங்கிக்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்யூஸ் பண்ணுறது வெளியே கிடைக்குது. ஒரு போலீஸில் ஒரு நார்கோட்டிக்லேயே கிடைச்சாங்கன்னா நீ யார்கிட்டடா வாங்கினேன்னு கேட்கும்பொழுது 20 மாத்திரை ஏட்டை வாங்கினேன், 20 மாத்திரை பீட்டை வாங்கினேன், 20 மாத்திரை சீட்டை வாங்குவேன் பாரு. அப்போ இந்த 3 பேரையுமே வந்து கேள்வி கேட்பாங்க, செய்வாங்க. அப்போ நீங்கள் வந்து சப்ளை பண்ணிங்கன்னா தீஸ் ஃபாலோயிங் ட்ரக்ஸ் வேர் சப்ளைட் ஆன் சச் எ டேட் அப்படி எவ்வளோ குவான்டிட்டி அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இது ஆக்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம யாரும் இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. தென் ட்ரக்ஸ் ஆஃப் ஷெட்யூல் எக்ஸ் kept in a rack under lock and key and separated from the other drug. மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் தனி கண்டிஷன்ஸில் வைக்க சொல்லிடுவாங்க. தென் 13, 14 கிடையாது. தென் 15 வந்து பியர் நாமன் கிளேச்சர் ஆஃப் தி மெடிக்கல் ஸ்டோர்ஸ். ட்ரக் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா யூஸ்வலாக தே டோன்ட் ரிக்வயர் எனி சர்வீஸ் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட். யூஸ்வலாக வந்து ஹோல்சேலர்ஸ் எல்லாருக்குமே வந்து ட்ரக் ஸ்டோர்னு வச்சுருவாங்க. ஐ மீன் யூ கேன் ஹேவ் இட் நேம். இது மேண்டேட்ரி கிடையாது. இது வந்து ரூல்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது இல்லை. Chemist and druggist, that is the where they should employ a pharmacist, but அங்கே காம்பவுண்டிங் கிடையாது. காம்பவுண்டிங் மீன்ஸ் மிக்சிங் ஆஃப் தி மெடிசன் கிடையாது. பட் ஃபார்மசின்னு ஸ்பெசிஃபிக்கலாக போட்டால் ஃபார்மசிஸ்ட் இருக்கணும், மெயின்டைனிங் தி ஃபார்மசி ஆஸ் பர் ஷெட்யூல் எண் இருக்கணும், காம்பவுண்டிங் அகைன்ஸ்ட் த ப்ரிஸ்கிரிப்ஷன். ஒரு டாக்டர் கொடுக்குறாங்க, இந்த மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடு, ஒரு காஃப் சிரப் ப்ரிப்பேர் பண்ணி கொடுன்னா அங்கே பண்ணி கொடுக்குறதுக்கு தட் இஸ் கால்டு ஃபார்மசி ஆஸ் பர் ஷெட்யூல் எண். இங்கே ஃபார்மசி ஷெட்யூல் என்ன வந்து வெரி வெரி கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாருமே ஃபார்மசிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் பர் த ஆக்ட் இந்த நாமன் கிளேச்சர் தான் தே ஹேவ் டு ஃபாலோ. ஒரு சில இடத்துல அது it was taken as a lenient view it was taken. Then another 16, licenses shall maintain an inspection book in form 35. It should be, that book was issued by the licensing authority. licensing authority கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வர்றவங்க அதில் இன்ஸ்பெக்டிங் அத்தாரிட்டி whoever comes they will record their impression. அதில் எழுதிட்டு என்ன டிஃபெக்ட் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதில் கையெழுத்து போட்டு போவாங்க. நாளைக்கு இன்னைக்கு ஏங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு போகிறாரு. அப்புறம் அவர் 1 வருஷம் கழிச்சு தான் அடுத்த லைசன்ஸுக்கு அவர் வரணும்,
இல்லை அவருக்கு அப்புறம் போஸ்டிங் வரணும். அப்போ என்ன இந்த லைசன்ஸிங் இந்த கடையில் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அல்லது என்ன டிஃபெக்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணாங்கிறத இந்த ஃபார்ம் 35 பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு பீரியடில் நாங்கள் ஃபார்ம் 35 எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்போ ஐ டோன்ட் திங்க் வெதர் இட் இஸ் அவைலபிள் ஆர் நாட், தட் அது எனக்கு தெரியாது. அதை யூஸ் பண்ணாங்கன்னா அது பண்ணணும். பட் திஸ் புக் வாஸ் கிவன் பை தி லைசன்சிங் அத்தாரிட்டி. அவங்க தான் சீல் போட்டு கொடுப்பாங்க. அது போட்டு பேஜ் நம்பர் போட்டு இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் நம்பர் இருக்குன்னு வரைக்கும் சீல் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து யூ கேன் மெயின்டைன். ஏன்னா இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ஸ்டாச்சுட்டரி இன்ஸ்பெக்ஷன் வருது, அல்லது 6 months ஒன்று வச்சுக்கோங்க. தேர்ஃபோர் மேக்ஸிமம் ஒரு புக்கு வச்சாங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு வரும். தட் கேன் பி யூஸ். இப்போ பழைய இன்ஸ்பெக்டர் பழைய ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்க முடியாது. தென் இட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன். 17 எக்ஸ்பைரி ட்ரக் கடையில் நிறைய சேர்ந்துருச்சு. வாட் டு டூ? நோ ட்ரக் ஷுட் பி சோல்ட் ஆர் ஸ்டாக். விற்கவே கூடாது, நீ ஸ்டாக் பண்ணவே கூடாது ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் த ட்ரக்ஸ். சார் நான் மருந்து வாங்கி வச்சிருக்கிறேன், எக்ஸ்பைரி ஆகி போச்சு, நான் என்ன சார் பண்ணணும்? அதுக்கு தான் யூ ஹேவ் டு சி தட் ஒன். இட் ஷுட் பி செப்பரேட்டட். எதர் இட் இஸ் ஃபார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் ஆர் அல்லது டிஸ்ட்ரக்ஷன், வாட் எவர் இட் இஸ், இட் ஷுட் பி ஸ்டோர்டு செப்பரேட்லி ஃப்ரம் தி ட்ரேடபிள் ஸ்டாக். நம்ம கவுண்டரில் வச்சிருக்கிற விற்கக்கூடிய மருந்துகளோட இல்லாமல் தனியாக ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வித் மார்க்கிங் எஸ் நாட் ஃபார் சேல்னு போட்டு வச்சிருந்தா யூ ஆர் எக்ஸம்ப்டட். அதாவது என்கிட்ட இருக்கிற மருந்து பழசாயிடுச்சு, நான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா வாங்க மாட்டாங்க, ஜென்ரிக் மெடிசன் வாங்கியிருக்கிறேன், அதனால் அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரீஎம்பர்ஸ் பண்ண முடியாது, நான் டிஸ்ட்ரக்ஷன் தான் போகணும். டிஸ்ட்ரக்ஷன் போகணும்னா அதை விட்டு கோ ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அப்ரூவல் ஆர்டர் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கோசரம் நான் தனியாக வச்சுருக்கிறேன், நாட் ஃபார் சேல்னு இருக்குன்னா அது மற்ற சேலபிள் ஐட்டத்தை கூட வைக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். Here, the Retail Chemist Association of that particular district or particular state, they can have a contract with any pollution approved authorities கூட how to destruct the tablets. இந்த ஒரு மாதிரி டேப்லெட் எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்டை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா அவங்க கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க ப்ராப்பராக அதை வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு அசோசியேஷன் தே கேன் டேக். மற்ற எவ்வளவோ பண்ணுறாங்க, இந்த வேலையை வந்து அசோசியேஷன் வந்து தே கேன் டூ இட். அதை யாராவது இனிஷியேட் பண்ணலாம். ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்னா சேலத்தில் இருக்கிற கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட் அசோசியேஷன், மேட்டூரில் இருக்கிறவங்க சட்டன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ராம்கோ அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எங்ககிட்ட இருக்கிற இந்த குவாலிட்டி ஆஃப் இந்த எக்ஸ்பைர்ட் ட்ரக்கை 15 நாளைக்கு ஒரு தடவை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னாங்கன்னா தே கேன் டூ ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன். தேர்ஃபோர் ப்ராப்பராக டிஸ்ட்ரக்ஷன் ஆகும், பொல்யூஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ் பிரகாரம் ஆகும். அந்த அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னா யூ கேன் சே தட் நாங்கள் இதில் அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம், இவங்க எடுக்கிறாங்க 15 நாளைக்கு ஒரு தடவை எங்களுடைய எக்ஸ்பைரி போயிடுதுன்ட்டு. பட் யூ ஹேவ் டு அவாய்ட் தி எக்ஸ்பைரி. அடுத்து நம்பர் 18, no drug intended for distribution for for medical practice as free sample or ESA government sample or government drugs cannot be sold or stocked. Government குறியிடப்பட்ட மருந்துகளோ ESA குறியிடப்பட்ட மருந்துகளோ அல்லது physician sample not for sale மருந்துகளோ எந்த கடையிலையும் இருக்கக்கூடாது, விற்கக்கூடாது. முன்னாடி எக்ஸ்பைரி எப்படி நம்ம சொன்னோமோ ஸ்டாக் பண்ணக்கூடாதுன்ட்டு அவன் இங்கேயே நீங்கள் ஸ்டாக் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ப்ரொவைடட் ஒரு எக்ஸம்ஷன் அதுக்கும் ஒரு சிஎஃப்என்ஏஜ் கேரி அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டு அல்லது ஏதாவது முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க மேனுஃபேக்சர்ஸ் வந்து ரிட்டர்ன் அத்தாரிட்டியில் நான் எங்களோட சாம்பிளை கொடுக்குறோம், நீங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, அல்லது ஏதாவது கவர்மெண்ட் வந்து எனக்கு சப்ளை பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தே கேன் சப்ளை. அதாவது ஒரு டிஎன்எம்எஸ்சியை வந்து ஒரு ஆர்டர் எக்ஸுங்கிற ஒரு ஹோல்சேல் கொடுக்குறாங்க வித் கண்டிஷன் தட்டு என்னோட ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்ளை நாட் ஃபார் சேல்னு போட்டு விற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வாங்கி தே கேன் அந்த ரிட்டர்ன் ஆர்டர் வாங்கி அதை பேஸ் பண்ணி தே ஹேவ் டு கிவ் தட் ப்ராடக்ட். இல்லைன்னா ஃபிசிஷியன் சாம்பிளோ இல்லை கவர்மெண்ட் சாம்பிளோ இருந்தால் தே கேன் டேக் ஆக்ஷன் இன் திஸ் ஒன். இதில் கவர்மெண்ட் ட்ரக் இருந்தால் தே கேன் கோ ஃபார் அ செப்பரேட் ஆக்ட் இருக்குது, அதில் அது பிரகாரமாக ஆக்ஷன் எடுக்க முடியும். இதில் தென் இதில் வந்து இஃப் த ட்ரக்ஸ் நீ கண்டெய்னர் சோல்டு இன் எ கண்டெய்னர் அதர் தேன் தி மேனுஃபேக்சர் சப்ளை பண்ண கண்டெய்னர் இல்லாமல் லூஸில் கொடுக்குற மாதிரி இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ட்ரிப்பாக கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டில் பேக்கிங்காக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இது இல்லாமல் பல்க் பேக்கிங் 100s பேக்கிங் 1000s பேக்கிங்லேருந்து ஒரு 5 மாத்திரை 10 மாத்திரை கொடுக்குறதா இருந்தால் யூ ஹேவ் டு கிவ் இன் என்வெலப், ரைட் நேம் ஆஃப் த ட்ரக், குவான்டிட்டி அண்டு நேம் ஆஃப் த டீலர், உங்களுடைய பேரையும் அதில் எழுதி கொடுக்கணும். இந்த மாத்திரை யார் கொடுத்தாங்க, நான் பேரஸ்டமால் லூஸ் மாத்திரை ஒரு 1000 இருக்கிற மாத்திரை டப்பா வாங்கி வச்சிருக்கேன்னா ஒரு 10 மாத்திரை ஒருத்தர் கொடுக்குறோம்,
அப்படிதான். பட் யூஸ்வலாக நவடேஸ் இட் இஸ் நாட் ப்ராக்டிசிங். அந்த மாதிரி கொடுக்குறதா ஒரு கவரில் போட்டு பேரசிட்டமால் டேப்லெட்டு 10 மாத்திரை நான் தான் சப்ளை பண்ணியிருக்கிறேன்னு கொடுக்கணும் அதில். பட் நவடேஸ் லூஸ் டேப்லெட் பேக்கிங் நாட் என்கரேஜ். Then regarding the veterinary product, it should be stored separate rackல தனி இடம் அதில் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். வெட்டினரி பர்பஸ் லேபிள்ட் அஸ் நாட் ஃபார் ஹியூமன் யூஸ், ஃபார் அனிமல் யூஸ்னு தனியாக அதை வச்சிருந்து அதை தான் சப்ளை பண்ணணும். ஈஸியாக வேறு யாரும் போய் அதை அப்ரோச் பண்ணக்கூடாது. Then last one is the supply of drugs by schedule X should be recorded in a register specially maintained in the register. ஷெடியூலுக்கு ஹெச்சுக்கு தனி ரெஜிஸ்டர், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாததுக்கு தனி ரெஜிஸ்டர், ஷெடியூல் எக்ஸுக்கு தனி ரெஜிஸ்டர். ஹெச்சுக்கு ஒன்று, எக்ஸுக்கு ஒன்று, ஹெச்1க்கு ஒன்று, எக்ஸுக்கு ஒன்று தனி ரெஜிஸ்டர். இந்த மாதிரி இந்த 21 கண்டிஷன்ஸ் இருந்தால் லைசன்ஸுக்கு அப்புறம் இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கிடையாது. therefore you can maximum you can have ஒரு 15-16 கண்டிஷன்ஸ் இருக்கு. இதை கரெக்டாக மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ரைட் சார், இப்போ நான் ப்ராடக்ட் விற்கிறேன். என்னுடைய ப்ராடக்ட் வந்து we are not a manufacturer, I am a seller. அந்த ப்ராடக்ட் அங்கேருந்து வரும்பொழுதே என்னுடைய பேர் என்ன மேனுஃபேக்சர் குவாலிட்டியெல்லாம் போட்டு தான் வருது. இப்போ என்கிட்ட ட்ரக் இன்ஸ்பெக்டர் சாம்பிள் எடுத்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டது என்றால் நான் ரெஸ்பான்சிபிள் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ளீ கொடுத்துருக்குறாங்க. தட்ஸ் அந்த செக்ஷன் 19ல a person not being the manufacturer of the drug or cosmetics or அவருடைய ஏஜென்ட் இல்லாமல் இருந்தால் அவருக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ப்ரொவைடட் 3 கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். You have to purchase that one from the duly licensed manufacturer or distributor or dealer. ஏதாவது லைசன்ஸ் டீலர்கிட்ட வந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு கண்டிஷன். அப்புறம் உங்களுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. யூ டிட் நாட் நோ அண்ட் குட் நாட் வித் ரீசனபிள் டெலிஜென்ஸ் அதுக்குள்ள என்ன இருக்கு, காஸ்மெட்டிக்ஸில் எந்த விதத்தில் அதை கண்ட்ராமினேஷன் பண்ணியிருக்குன்னு தெரியாது. அப்போது அது நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன லேபிள் வேலேஷன் இருக்குது, W/V போட்டு மிஸ்பிராண்டட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும், அது எனக்கு தெரியாது. அல்லது அவருள்ள குவாலிட்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி டிட்டோரியா இப்போ டிடி எப்படி இருக்குது, ஸ்டெர்லிட்டி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அன்லஸ் அதர்வைஸ் இட் வாஸ் டெஸ்டட். அப்போ அஸ் எ ரீட்டைலராக எனக்கு அது தெரியாது. என்னுடைய ரீசனபிள் டிலிஜென்ஸ், என்னுடைய நாலேஜ் தெரிஞ்ச நாலேஜை பொறுத்தளவு எனக்கு அந்த ட்ரக்கை பற்றி என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த கண்டிஷனை ஃபுல்லப் பண்ணணும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இஸ் த உங்கள் கையில் இருந்த வரைக்கும் இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டோர்டு அண்ட் ரிமைண்ட் அதே ஸ்டேட்டஸில் நீங்கள் வாங்கும்போது எப்படி வச்சுருந்தீங்களோ அதே ஸ்டேட்டஸில் இருக்கணும். ப்ராப்பர்லி ஸ்டோர்டு மீன்ஸ் நல்ல அந்த ஸ்டோரேஜ் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுறது வச்சுருந்தீங்கன்னா இந்த 3 கண்டிஷன் ஃபுல்லப் பண்ணியிருந்தா தான் யூ ஆர் ப்ளீ ஃப்ரம் தி எனி லீகல் ஆக்ஷன். பட் இப்போ 2021 அப்புறம் மார்க்கெட்டர் ஆல்சோ லைபிள் ஃபார் தி குவாலிட்டி ஆஃப் தி ட்ரக்ஸ் ஆன் பார் வித் த மேனுஃபேக்சரிங் புது ரூல் வந்துருச்சு. அதனால ரீட்டைலர் ஹோல்சேலர் தே கேன் எஸ்கேப், நாட் அ மார்க்கெட்டர். ரைட், இது வந்து மருந்து சேமிப்பு முறைகள். சரி, மருந்து நம்ம வாங்கி வச்சாச்சு, இந்த கண்டிஷன்ஸ்லாம் வைக்கிற. ஐ டோல்ட் தட் 4% ஆஃப் NSQ இன் தி நேஷனல் ட்ரக் சர்வே. இந்த 4% ஏன் ரீட்டைல் மார்க்கெட்டிங்கில் வருதுன்னு சொன்னால் ட்ரக்ஸ் ஆர் நாட் ஸ்டோர்டு ப்ராப்பர்லி. யூஸ்வலாக ட்ரக்கை வந்து சர்டன் டிகிரி டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும். உதாரணமாக நம்ம வீட்லேயே வந்து ஒரு பாலை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு 2 மணி நேரம் வெளியே வச்சுட்டு திரும்ப பாலை காய்ச்சினோம்னா என்ன ஆகும், கெட்டு போயிடும். இட் வில் டிட்டோரியேட், சஸ்பென்ஷன் பிரேக் ஆகிடும். ஒரு பாலுக்கே அந்த லெவலில் இருக்கிறப்ப மருந்துகளுக்கு அது என்ன பண்ணும். therefore மருந்துகளை வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் யூ ஹேவ் டு ஸ்டோரி. இதுதான் மருந்துகளோட தரத்தை பாதுகாக்கும். ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிருது. அதே மாதிரி ஹியூமிடிட்டி, ஈரப்பத கட்டுப்பாடு, மருந்துகளை ப்ராப்பர் ஈரப்பதத்தில் வைக்கணும். இல்லைன்னா அது என்னாகும், இட் வில் அப்சர்வ் பிகாஸ் வாட்டரும் ஏரில் இருக்கிறதையே அப்சர்வ் பண்ணிட்டு கேப்சூல்லாம் குழப்பம்னு ஆகிடும். மாத்திரைங்களும் வாட்டரை அப்சர்வ் பண்ணிடணும். அதில் therefore அதிகமான ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அதனால் ஈரப்பதிவை கட்டுப்படுத்துவது முக்கியம். தட் இஸ் கால்டு ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. உங்கள் லேபிளில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டோர்டு இன் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஹியூமிடிட்டி ஆர் இதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேயே லேபிளில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணும். இதுக்காக ஷெட்யூல் P இந்த ட்ரக்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்காங்க வேரியஸ் கிளாசிஃபிகேஷன். நம்பர் 1 கோல்டு பிளேஸ். certain drugs should be stored within cold place. லேபிளில் வந்து ஸ்டோர் இன் கோல்டு பிளேஸ்ன்னு கொடுத்தா எப்படி வைக்கணுங்கிறதுக்கான கண்டிஷன் இது. தட் இஸ் அ பிளேஸ் ஹேவிங் த டெம்பரேச்சர் நாட் எக்ஸைடிங் 8 டிகிரி சென்டிகிரேட். 8 டிகிரிக்கு கீழே மேலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் கால்டு கோல்டு பிளேஸ்.
இப்போ கூல் பிளேஸ் ஒரு சில இதில் வந்து கூல் பிளேஸ்ன்னு போட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இன் ஏ கூல் பிளேஸ் இருக்கும். தட்ஸ் த டெம்பரேச்சர் நாட் லெஸ் தென் 10 to 25 டிகிரி சென்டிகிரேட். அதேமாதிரி ஆல் த கேப்சூல் should be stored not exceeding 30 டிகிரி சென்டிகிரேட். ஜஸ்ட் நீங்களே உங்களோட இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டெம்பரேச்சர் வாட் இஸ் த அவைலபிள் அட் Chennai or Erode, wherever it is, or somewhere at Nagpur. Temperature will be around, now it is above 30 degrees centigrade, 35, 36 இருக்கும், 33 கூட இருக்கும். In summer it will go up to 38 or 40. அந்த மாதிரி சமயத்தில் கேப்சூல் நம்ம எங்கே வச்சிருக்கோம், அது என்ன கோல்ட் பிளேஸ் போடல, கோல்டு பிளேஸ் போடல. நான் வெறும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நான் ஏசியும் போடாமல் இருந்தால் டெம்பரேச்சர் ரீச்சஸ் 40 டிகிரி சென்டிகிரேட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேப்சூல்ஸ் வந்து கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் தான் நார்மல் ரூம் டெம்பரேச்சர். பட் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரக் தே மென்ஷன் ஆஸ் ஏ கோல்ட் பிளேஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் நேஷனல் ட்ரக் சர்வேல 4% ஆஃப் என்எஸ்கியூ. அந்த 4% என்எஸ்கியூவில் 2% வந்து தட் காசஸ் டியூ டு தி இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் பை தி either on transport or by the wholesaler or by the retailer for some few months or something. அதில் தான் வந்து மேக்ஸிமம் இதில் அடி வாங்குது. ஹாஸ்பிட்டல் பார்ட்லேயும் கோல்டு ஸ்டோரேஜோ கோல்ட் பிளேஸோ இல்லாததுனால ஹாஸ்பிட்டலில் வந்து டெம்பரேச்சர் வந்து நிறைய என்எஸ்கினுடைய லெவல் வந்து கூட அதில் இருக்குது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஷெட்யூல் பி. அட் ஒன் ஸ்டேஜ் சம்வேர் அரௌண்ட் வெரி லாங் பேக் வென் ஐ வாஸ் இன்ஸ்பெக்டர் ஐ சா தட் டெட்டனஸ் டாக்ஸைட் டிடி இன்ஜெக்ஷன் வந்து சும்மா அப்படியே ஒரு படிக்கட்டு போகிற இடத்துல பாக்ஸில் எவ்வளோ போட்டு வச்சுருந்தாங்க. தட் ஷுட் பி ஸ்டோர்டு இன் த கோல்டு பிளேஸ். அவங்ககிட்ட வந்து வெறும் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு தான் இருக்குது. தெர் இஸ் நோ வாக்கின் கூலர். ஆனால் தேர் தி சப்ளையர் ஃபார் தி சிஎன்எஃப் மாதிரி சப்ளை 8 டிஸ்ட்ரிக்ட். ஆனால் அந்த வந்த டிடி எல்லாமே வந்து ஒரு ஷெட்டில் அப்படியே ஃபுல்லாக அடிக்க வச்சுருந்தாங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக வாட் வில் பி தேர், என்டையர் பொட்டன்சி வில் பி லாஸ்ட், ஓன்லி டிஸ்டில் வாட்டர் வில் பி தேர், ஸ்டெரைல் டிஸ்டில் வாட்டர் அண்ட் நோ பொட்டன்சி வில் பி தேர். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம். Therefore, நீங்கள் ரீட்டைலர் ஹோல்சேலர் பொறுத்தவரை you have to see that your cold place and cold place. Therefore, that will reach the consumer with a good quality of medicine. அந்த கன்சியூமர் நம்மளா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ரைட், இது வரைக்கும் வந்து லீகலாக என்னென்ன வேணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் இவங்க ப்ராக்டிஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் ஃபார்மசி ப்ராக்டிஸ், கம்யூனிட்டி ஃபார்மசி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டிய என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பேஷண்ட். அதாவது ஒரு பேஷண்ட் ஒரு டிசீஸுக்கு வந்தாருன்னா இது இவர் தானா, இந்த மருந்து தானா, அல்லது வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்காங்கிறத அது யூ ஹேவ் டு கண்டுபிடிச்சிக்கணும். அண்ட் தென் யூ ஹேவ் டு, டாக்டர் டோன்ட் ஹேவ் மச் ஆஃப் டைம். அவர் ஏதோ மருந்து கேட்டுட்டு டிசீஸ் கேட்டு எழுதிடுவார். நீங்கள் பேஷண்ட்டு கூட யூ ஹேவ் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி வெதர் ஆர் யூ அலர்ஜிக் டு சல்ஃபா ட்ரக், ஆர் யூ அலர்ஜிக் டு எனி பென்சிலின் ட்ரக், ஆர் அலர்ஜிக் டு எனி அதர் ட்ரக், உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு, எஸ் இருக்குன்னா சமயத்தில் ஒரு டாக்டர் சொல்லி இருந்திருக்க மாட்டார். டாக்டர் அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் மருந்து எழுதி கொடுத்துருப்பாரு, பென்சிலின் சம்மந்தப்பட்ட செமி சிந்தட்டிக் பென்சிலின் கொடுத்துருப்பாரு. அது சாப்பிட்டா இந்த மாதிரி வரும். அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து திரும்ப டாக்டருக்கு, சார் அவருக்கு சல்ஃபா அலர்ஜி இருக்கான், பென்சிலின் அலர்ஜி இருக்கான், நான் இதை கொடுக்குறட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இது பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் சேஃப்டி ஆஃப் தி பேஷண்ட், இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தென் பாதுகாப்பு சொல்லுங்கிறது நம்ம எப்படி ஸ்டோரேஜ் எல்லாம் எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி. தென் நிலைகள் பற்றிய தகவல்கள், தட் இஸ் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஷுட் பி பக்காவாக நம்ம வைக்க வேணும். பாதுகாப்பு நடவடிக்கை பொதுவாக ப்ரொடெக்டிவ் இது நம்ம பார்க்கணும் இதில். தென் கம்யூனிட்டி ஃபார்மசியில் பொறுத்தவரை வி ஹேவ் டு ஃபாலோ தி ஆல் தி ரெகுலேட்டரி ரூல். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 21 கண்டிஷன்ஸையும் பத்திரமா வி ஹேவ் டு மெயின்டைன். தென் ட்ரக்ஸை வந்து ப்ராப்பர் ஸ்டோரேஜ், ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிக்கு மெயின்டைன் பண்ணணும். ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபார்மசிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணணும். Then all the records should be properly maintained to safeguard ourselves first. ஏன்னா உங்களுடைய பர்ச்சேஸ் பில் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தால் யூ கேன் சே நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் ஒரு மருந்து ஒரு பேட்ச் நம்பர் 25ங்கிற மருந்து பேஷண்ட்டை கொடுக்குறீங்க, ஆனால் அந்த 25க்கான பர்ச்சேஸ் பில் உங்கள்கிட்ட இல்லை, அந்த மருந்து சாப்பிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு அலர்ஜியோ ரியாக்ஷனோ வந்தால் கன்சியூமர் கோர்ட்டுக்கு அவர் போனாருன்னா இந்த பேட்ச் நம்பர் 25 நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு காமிப்பார். அந்த 25 உங்களுக்கு பர்ச்சேஸ் பில் இல்லைன்னா தென் இட் இஸ் a ப்ராப்ளம் டு யூ. தட்ஸ் இந்த மாதிரி தரவுகள் ரெக்கார்ட்ஸ்களை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுங்கிறது இட் இஸ் a mandatory and you have to do it. Then storage condition, already I told it should be properly stored at the temperature and it should be clean and neat-ஆ இருக்கணும். அதில்
பிகாஸ் நிறைய ஸ்டோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்ல யூ கேன் சி ரேட்ஸ் ஆர் ரன்னிங். எலி ஓடும், போய் மாத்திரையை கடிக்கும், மருந்தை கடிக்கும். தென் இட் வில் காஸ் டு தி சம் அதர் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், லெப்டோபைரோசிஸ் போகிறது கூட பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். தேர்ஃபோர் அதை ப்ராப்பராக இருக்கணும், அது சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருந்தாலே போதும். அழகாக ஒரு உடன் டைரெக்டாக ஃப்ளோரில் வைக்காம உடன் பிளாட்ஃபார்ம் வச்சு அந்த ட்ரக்ஸை ஸ்டோர் பண்ணணும், பர்டிகுலர்லி ஃபார் தி ஹோல்சேலர்ஸ். அதே மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹானர் பண்ணும்பொழுது தேவையான அளவுக்கு மட்டுமே விநியோகிக்கணும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது மருந்தினுடைய எக்ஸ்பைரி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஹவு டு யூஸ் தட் ஒன் அதையும் பார்க்கணும். ஒரு டிஸ்போசபிள் டேப்லெட் சப்ளை பண்ணி கொடுக்குறோம்னா அவன்கிட்ட கிளீனாக சொல்லி கொடுக்கணும். அப்போ அந்த டிஸ்போசபிள் டேப்லெட்டை இந்த தண்ணியில் கரைச்சி சாப்பிடு, அல்லது அந்த ஒரு பவுடர் ஒன்று இருக்கும், வாட் இஸ் தட், மேனுஃபேக்சர் பண்ணுற பவுடர், ஃபர்காட்டன் த டூல். அதை பண்ணும்பொழுது அந்த லிக்விட் ஹாட் வாட்டர் போடாமல் இந்த வாட்டர் போட்டு இந்த பர்டிகுலர் லெவலுக்கு 30 ml கன்வெர்ட் பண்ணி அதை சாப்பிடணுங்க. அந்த மாதிரி ஹவு டு யூஸுங்கிறத அதை சொல்லணும். தென் அதே மாதிரி ட்ரக்ஸை பண்ணும் பொழுது கை சுத்தமான கைகளாகவும் சுத்தமான இதையும் வச்சு பண்ணணும். பெட்டர் யூ அலோவ் யூஸ் தி க்ளவுசஸ் போட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் மெடிசின்ஸை நல்லாயிருக்கும். சும்மா நம்ம எங்கேயோ போயிட்டு வரோம் கையில் வந்து கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. இதில் தேர்ஃபோர் இந்த ப்ராப்பராக பண்ணணும். தென் வேஸ்டேஜஸ் effluent, that is the wastages, how to remove the wastages, either expiry or அந்த அட்டைப்பெட்டி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு பண்ணணும். இதில் காலாவதி மருந்துகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தட் இது ஸ்டாண்டர்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்கிறது. யூ கேன் ஸ்கிப் திஸ் ஒன், ரைட்? எஸ், மருந்து குப்பை அகற்றல் முடிவு, தட் இஸ் த வேஸ்டேஜ் ரிமூவல் ஃப்ரம் தி ஆல் தி ரீட்டைலர்ஸ். பொது ரீட்டைலர் ஹோல்சேலர்ஸ் பொதுவாக வந்து ஆக்சுவலாக வி ரெக்வஸ்டட் தி DCGI to mention everything in the how to remove the wastages in the various level, manufacturer level how to do it, wholesaler level how to do it, and retail level how to do it. Wastage means here, that is the number one is the expiry, second is the recall procedure. After NSQ வந்துச்சுன்னா recall பண்றாங்க, அல்ல வேற some technical grants recall பண்றதுனா எப்படி, இதுக்கெல்லாம் எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. பட் இப்போ அந்த ப்ரொசீஜர் கொண்டாடணும்னு சொல்லியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைக்ளோஃபெனாக் இதெல்லாம் வந்து வேஸ்டேஜாக வெளியே கிடக்கும் பொழுது அதை வந்து அந்த மாத்திரையை வந்து ஏதோ சாப்பிடும் பொழுது அனிமல்ஸும் சேர்ந்து சாப்பிடுது. அந்த மாத்திரை டைக்ளோஃபெனாக் சாப்பிட்டா அதோட கிட்னி டேமேஜ் ஆகுது. அந்த அனிமல்ஸ் சாப்பிடக்கூடிய ஈகிள் பேர்டுக்கு வந்து கிட்னி டேமேஜ் ஆகி நிறைய ஈகிள்ஸ் எல்லாம் இறக்குதுங்கனால தான் டைக்ளோஃபெனாக் வெட்டரி யூஸ் கேன்சல் பண்ணாங்க. இப்போ நம்ம மருந்துகளை வந்து நிறைய பேர் குப்பையில் போட்டுருவோம். எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் நம்மளே கொண்டு போய் போட்டுருவோம். அது வந்து நிறைய டேமேஜஸ் தண்ணி அதே மாதிரி மழை பெஞ்சு கரைஞ்சி கிரவுண்ட் வாட்டரில் போய் இதுக்கு எடுக்குது. அதனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறத இந்த முறைகள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். அதை எப்படி அதை அகற்றுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் பிரகாரம் ஒன்று ரீட்டைலர் நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கே திருப்பி கொடுக்கலாம், இல்லைன்னா பாதுகாப்பான முறையில் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரக்கை வந்து ஒரு பெரிய ஹோல்சேலர் வந்து நிறைய ட்ரக் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கொண்டு போய் குப்பத்தொட்டி பெருங்குடியில் கொண்டு போய் போட்டாங்க 2010. அதை சம்படி மிஸ்யூஸ் பண்ணி சம் மிஸ்கிரேன்ஸ் அதை கலெக்ட் பண்ணி அதில் எக்ஸ்பைரி டேட்டை மாற்றி அகெயின் இட் வாஸ் சென்ட் ஃபார் அபவுட் டு சென்ட் ஃபார் தி மார்க்கெட்டிங். அது கூட நம்ம ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் அதை பிடிச்சிட்டாங்க. இதில் வந்து இதை கொஞ்சம் பண்ணணுங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். Then stock management. This is the management procedure. Now there are artificial intelligence எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளவு ட்ரக்ஸ் தேவையோ அதை மாத்திரம் வாங்க. அதை வந்து யூ கெட் ஃப்ரம் தி சம் மினிமைசிங் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காகவும் ஆப்டிமல் யூஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களுடைய இன்வென்ட்ரிக்காகவும் யூ ஹவ் டு சி தி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். தென் எக்ஸ்பைரி டேட் மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு எம். அப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி ஷுட் கோ அவுட். எது முதல்ல வருது அதையும் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி ஷுட் கோ அவுட். அந்த மாதிரி இதில் பண்ணி அந்த கண்டிஷன்ஸை மேனேஜ் பண்ணி எக்ஸ்பைரியை பார்த்து விற்கணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாட்டில் இருக்கும், 2 பாட்டில் வந்து இந்த மாதம் எக்ஸ்பைரி, பட்டு அடுத்த மாதம் எக்ஸ்பைரிக்கு ஒரு 5 இருக்கும். இப்போ கொடுக்குறப்ப இந்த மாதம் எக்ஸ்பைரியை கொடுக்காம அடுத்த மாதம் எக்ஸ்பைரியை கொடுத்தாங்க, இந்த மாதம் எக்ஸ்பைரி நின்று இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும். therefore அதை கொஞ்சம் you have to do the expiration date monitoring. Prescription verification already I told. கவுன்சிலிங் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் தி பேஷண்ட், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். உதாரணமாக ஒரு சில இடங்களில் வந்து ஒரு பர்டிகுலர்
மருந்து வந்து இட் இஸ் a capsule form, soft gelatin capsule. One is used for the eye infection, chloramphenicol மாதிரி ஏதோ ஐ இன்ஃபெக்ஷன் போடுற ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட். இன்னொன்று வந்து கார்டிஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் நவ். அதை வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரெண்டுமே ஒரே சிமிலர் சைஸாக தான் இருக்கும், ஸ்பெல்லிங் கூட கொஞ்சம் தான் வித்தியாசம் அதில் வரும். அதை மாற்றி கொடுத்தாங்கன்னா தென் இட் இஸ் எ இஷ்யூ. தென் சிமிலர்லி ஒரு டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து வேற, ஆனால் ஒரு சில ரீசெண்ட் இஷ்யூவில் ஒரு ட்ரக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ரீட்டைல் கடையில் கூட. பெரிய ரீட்டைலர் ஆல்சோ. இதை கொஞ்சம் பார்க்கணும். அதனால இதை நீங்கள் யூ ஹேவ் டு மானிட்டர் திஸ் ஒன். Similarly, how to order the medicines. Suppose you are supplying order to the various retailer பொறுத்தளவில் to the wholesaler. Wholesaler வந்து C&F or manufacturers கொடுப்பாங்க. Therefore உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டியை மாத்திரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதிகமாக வாங்கி வச்சு டோன்ட் ஸ்டாக் இட் பிகாஸ் யூ ஹேவ் டு ஸ்டோர் தட் ஒன் ப்ராப்பர்லி. தென் சப்போஸ் எக்ஸ்பயர் ஆகி போச்சுன்னா வேஸ்டேஜ் ஆகிடும். Therefore இதுக்கான ஃபைனான்ஸ் அண்ட் ஹூ இஸ் த சப்ளையர், வெதர் ஆத்தரைஸ்டு சப்ளையரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. செகண்ட், மருந்து ட்ரக்ஸ் வருது வந்து யூ செக் வித் பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட் அண்ட் எல்லாருக்கும் எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கான்னு கையோட செக் பண்ணிடுங்க அதுக்கு. அதனால அது பாதுகாப்பாக வந்திருக்கா, ஸ்டோரேஜ் ப்ராப்பராக வந்திருக்கு. உதாரணமாக இன்சுலின் வருது, ப்ராப்பராக வந்திருக்குதா, வித் கோல்டு ஸ்டோரேஜோட வந்துச்சாங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்ளை பண்ணும்பொழுது இதர் ஹோல்சேலாக இருந்தால் தேவையான அளவுக்கு பண்ணுங்க, ரீட்டைலாக இருந்தால் உங்கள் கன்சியூமருக்கு அதுக்கு ப்ராப்பராக அதை பண்ணணும். இது நத்திங் ஸ்பெஷல், ஆல்ரெடி ஐ டோல்டு. செகண்ட், அடுத்தது வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரீட்டைலில் பொறுத்தளவில் திஸ் இஸ் கால்டு அட்வர்ஸ் ரியாக்ஷன் ரிப்போர்ட்டிங். திஸ் இஸ் கால்டு ஃபார்மகோ விஜிலன்ஸ். நான் ஒரு மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன், சார் எனக்கு அலர்ஜி வருது இந்த மருந்து சாப்பிட்டா, எனக்கு வந்து யூஷுவல் ரெகுலராக வருது, எனக்கு டயரியா ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அமாக்சிலின் சாப்பிட்டாங்கன்னா, அமாக்சிலின் கேப்சூல் சாப்பிட்றவங்களுக்கு வந்து யூஷுவலாக வந்து லூஸ் மோஷன் வந்து இட் இஸ் எ காமன். அந்த மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது வந்துச்சுன்னா, பட் எது வந்து ஈவன் டயரியாவோ இதுவோ வந்து லூஸ் மோஷன் வந்தாலும் யூ ரிப்போர்ட் தட் ஒன் அண்ட் யூ ரிப்போர்ட் டு தி ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கொலைட் பண்ணி அதுக்கப்புறம் தே வில் டூ இட். இது வந்து ப்ரொசீஜர் டு அவாய்ட் எனி அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஆன் தி பர்டிகுலர் ட்ரக். ப்ரீவியஸ்லி பேரஸ்டமாலை பொறுத்தளவில் இட் காசஸ் தி ரெகுலர் யூசேஜ், ஹெவி யூசேஜ் வந்து லிவர் டேமேஜை பற்றி முன்னே கிடையாது. இந்த ஃபார்மகோவிஜிலன்ஸில் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நவ் தே ஆர் கம்மிங் வித் நோட்டிஃபிகேஷன் ஆர் சம் வார்னிங் தட் அதிக யூஸ் ஆஃப் தி பேரஸ்டமால் வில் காஸ் டு தி ஹெப்பாட்டிக் லிவர் டேமேஜ்னு கொடுத்துருப்பாங்க. தஃபோ இந்த மாதிரி யூசேஜை பொறுத்து ஃபார்மகோ விஜிலன்ஸ் வந்து தே ஆர் டூயிங் இட். இந்த விஜிலன்ஸை பொறுத்தவரை தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் விஜிலன்ஸ் அட் பர்சன்ட் இந்தியாவில் வந்திருக்கு. நம்பர் 1 இஸ் த ஃபார்மகோ விஜிலன்ஸ். இது வந்து ஆன் அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஆன் தி ட்ரக். Number 2 is the hemovigilance, that is for the adverse reaction for the blood transfusion for blood, that is the donor as well as recipient. Number 3 is the medical devices, that is the materiovigilance. அதாவது இப்போ நம்ம ஆர்த்தோ யூஸ் பண்ணுறோம், காலில் ஸ்டண்ட் யூஸ் பண்ணுறாங்க, there are so many, the நீக் யூஸ் பண்ணுறது, பிளாஸ்டிக் ஏதோ சம்திங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பாடி கூட எப்படி வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த பர்டிகுலர் ட்ரக்கை இதெல்லாம் பார்க்கறது தான் தட் இஸ் கால்ட் மெட்டீரியல் விஜிலன்ஸ். ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஃபார் ட்ரக், ஹீமோ விஜிலன்ஸ் ஃபார் பிளட் அண்ட் மெட்டீரியல் விஜிலன்ஸ் ஃபார் தி ஆல் தி மெடிக்கல் டிவைசஸ் மெட்டீரியல்ஸ் பீயிங் யூஸ்டு. therefore நம்ம அந்த ரிப்போர்ட் பண்ணுற வேலை we are the person in association with the consumers, mostly either retailer and wholesaler through hospitals. therefore any feedback வந்துச்சுன்னா it is our duty is to inform to the concerned pharmacovigilance ஏரியாவில் எங்கே இருக்காங்களோ அங்கே நம்ம ஒரு இட் இஸ் அ சர்வீஸ் வி ஆர் டூயிங் இட், அதை நம்ம பண்ணலாம். இந்தியா ஹேவிங் ஹியூஜ் பாப்புலேஷன். therefore இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அட்வர்ஸ் ரியாக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து அவங்க ஆல் இண்டியா நேஷனல் லெவல் இட் கோஸ் டு டெல்லி, தென் இட் கோஸ் டு தி வேர்ல்டு வைட் அட் ஒரு ஸ்வீடன் ஒரு இடத்துக்கு போகுது. திஸ் இஸ் த ஃபார்மகோவிஜிலன்ஸ். செகண்ட் இஸ் த ஹேண்ட்லிங் தி நார்கோட்டிக் அண்ட் கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ். நிறைய இந்த போதை மருந்துன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் எ ட்ரக், மீத்தல் ஆம்பிட்டமைன் அண்ட் அதர் ட்ரக்ஸு, தென் ட்ரமடால், இந்த மாதிரி நிறைய இந்த ட்ரக்ஸ் விச் கேன் பி அப்யூஸ்டு, அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அதை வந்து லாக் அண்ட் கீழே வைக்கணும். அதை பர்டிகுலர் வால் தான் ஹேண்டில் பண்ணணும். யூ சி தட் இட் வாஸ் ப்ராப்பர்லி இன்வாய்ஸ் அண்ட் டோன்ட் கிவ் இட் டு தெரிஞ்சவங்களுக்கு கூட தவறுதலாக
கொடுக்க வேண்டாம். தென் இட் லீட் டு தி அதர் பிரச்சனைகள் போயிடும், லாக் ஆகிடும். தர்ஃபோர் இந்த கேட்டகரியில் நார்கோட்டிக் டைசிபாமில் ஆரம்பித்து all the types of drugs you handle it properly. This is about the regarding all the drugs price control order பொறுத்தவரை ரீட்டைலருக்கும் ஹோல்சேலருக்கும் பெரிய இது கிடையாது. only the things because now they are all the retailers, they are giving a discounted sales, therefore they will not go for above MRP. therefore இதில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. முன்ன வந்து அந்த மாதிரி வந்தது, இப்போ அது வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. only ஹோல்சேலருக்கு மட்டும் சம் இஷ்யூஸ் வரும். ஏன்னா they will have a stocks of the பழைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க. on fine morning national NPPA they reduce the price with effect from such a date னு கொடுத்தாங்கன்னா அப்போ what to do, ரேட் வந்து சீலிங் ப்ரைஸ் வாஸ் ரெடியூஸ், பட் உங்கள் கையில் இருக்கிற ப்ராடக்டினுடைய விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், உடனே அந்த இடத்துல வந்து நீங்கள் லேபிளை அழிச்சிட்டு கையில் புதுசாக லேபிளை மாற்றினோம்னா யூ கெட் அ பெர்மிஷன் ஃப்ரம் தி licensing authority. Otherwise you pack the drugs, send it to the depot, get a few stock, அல்லது தனியாக நாட் ஃபார் சேல்னு போட்டு வச்சுட்டு புது ஸ்டாக் வாங்கி வச்சுருங்க, இதை ரிட்டர்ன் பண்ணுங்க. நீங்கள் வந்து அட் எனி காஸ்ட் அதை லேபிளில் அடிக்கிறதோ லேபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதோ அந்த வேலை செய்யாது. லேபிளில் அடித்தாலும் ரூல் 104 பிரகாரம் தப்பு, ஆல்டரிங் தி லேபிள். ஏன்னா நம்மகிட்ட அத்தாரிட்டி வந்து டிசிஜியை வந்து நமக்கு கொடுக்க மாட்டாரு, கம்பெனிக்கு தான் கொடுப்பாரு. அதை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்களா மாத்திரம் அது பண்ணலாம். அது ஒன்று தான் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டரில் இந்த இடத்துல அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு இஷ்யூ. இது இன்னொரு 5-6 ஸ்லைட் இருக்கு. ஐ எம் ஃபினிஷிங் வித் தட் ஒன். ஐ வில் ஃபினிஷ் வித் இன் அனதர் 10 to 15 minutes. மெடிக்கல் டிவைசஸ் ரூல் விச் கம்ஸ் ஃப்ரம் 2017, 2018 it comes. What are the medical devices? Any substances used for in vitro diagnosis, அதாவது பிளட் ரிலேட்டடுக்கான ஐடென்டிஃபிகேஷன், நம்ம HB1 பார்க்குறோம், குரூப்பிசம் பார்க்குறோம், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் இன் வைட்ரோ டயக்னோசிஸ், வெளியே எடுத்து டயக்னோஸ் பண்ணுறது. தென் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ், சர்ஜிக்கல் பேண்டேஜஸ், சர்ஜிக்கல் ஸ்டாப்லர், சர்ஜிக்கல் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப்லர் போடுறது, சர்ஜிக்கல் சூச்சர்ஸ், லிகேச்சர்ஸ், பிளட் காம்பனன்ட் கலெக்ஷன் பேகு, தென் ஆன்டிகோயாகுலண்ட் இருக்கிறதா இருந்தாலும் இல்லாமல், இது எல்லாமே மெடிக்கல் டிவைசஸ். சம்டைம் அதர் மெக்கானிக்கல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் லைக் காண்டோம்ஸ் அண்டு inter-uterine devices, etc. They are also medical devices. Sometimes government அவங்க notify பண்ணாங்கன்னா that is separate. இதெல்லாம் வந்து called in vitro diagnostic agents. இந்த devices வந்து they will be called as a low risk, where 4 types. Number 1 is the low risk, that is called class C. Low to moderate risk வந்து class B. Moderate to high risk is class C. High risk is class D. லோ ரிஸ்க்குங்கிறது மேலாப்பில் கையில் கட்டுறது. இப்போ உதாரணமாக பேண்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேண்டேஜ் துணி கையில் கட்டினோம்னா அதில் ரிஸ்க்கு கிடையாது. லோ மாடரேட் ரிஸ்க்னா தெர் இஸ் சம் ரீசன்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி நீடில்ஸ் அது மாதிரி வரும். மாடரேட் ஹை ரிஸ்க்னா இட் ஷுட் பி இன்சர்டட் இன் த பாடி பட் செட்டன் பீரியட். லாங் பீரியட் உள்ளே இருக்கிறதெல்லாம் கால்டு ஹை ரிஸ்க், அதாவது ஸ்டண்ட்டு, தென் ஆர்த்தோபெடிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்திங், இதெல்லாம் வந்து தேர் கால்டு கிளாஸ் டி. அதே மாதிரி இன்வைட்ரோ டயக்னோசிஸ் கிளாஸ் ஏ, பி, சி, டி, 4 types ஆஃப் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி மெடிக்கல் டிவைசஸ் ஆர் சப்ளைடு ஒன்லி த்ரூ தி லைசன்ஸ்டு டீலர்ஸ் ஃப்ரம் தி ஹோல்சேலர்ஸ் as well as from the retailers. These are the some of the medical devices, notified medical நம்ம சிரிஞ்சஸ், நீடில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் கையில் வச்சுருந்துருப்பீங்க. டிஸ்போசபிள் பெர்ஃபியூஷன் செட்டு, ஹெச்ஐவி, HPSAG இதெல்லாம் பார்க்கக்கூடியது, கண்டுபிடிக்கக்கூடியது. cardiac stents with available with some surgicals and wholesalers, and drug eluting stents, catheter, intraocular lens, IV cannula, bone cement, heart valve, etc. Orthopedic implants, everything comes under notified. Then blood grouping sera, இதெல்லாம் notify பண்ணி ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. லேட்டஸ்டாக 2020ல there are so many equipments were called as a medical devices. உங்களுடைய வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற குளுக்கோமீட்டர், டிஜிட்டல் தெர்மோமீட்டர், பிபி அப்பாரட்டஸ், நெபுலைசர், அப்புறம் போன் மேரோ செப்பரேட்டர், எக்ஸ்ரே மிஷின், எவ்வளோ பெரிய எக்ஸ்ரே மிஷினு, பெட் மிஷின், டயாலிசிஸ் மிஷின், டிஃபிப்ரிலேட்டர், எம்ஆர்ஐ எக்யூப்மெண்ட், சிடி ஸ்கேன், இது எல்லாமே கால்ட் அஸ் ஏ மெடிக்கல் டிவைசஸ். நம்ம வீட்டில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற குளுக்கோமீட்டர்லேருந்து தெர்மாமீட்டர், டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வரைக்கும் கம்ஸ் அண்டர் மெடிக்கல் டிவைசஸ். இந்த மெடிக்கல் டிவைசஸ் பார்க்குறதுக்கு எப்படி ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கோ,
இதுவுமே வந்து ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல மெடிக்கல் டிவைஸ் ஆஃபீஸர்னு புதுசாக கிரியேட் பண்ணி அவங்களும் வருவாங்க. தே கேன் ட்ரா தி சாம்பிள். அவங்க இதை பார்க்கக்கூடிய பவர் அதில் இருக்குது. மெடிக்கல் டிவைசஸ் டெஸ்டிங் லெபார்டரி அது மாதிரி ட்ரக் மாதிரி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு டெஸ்ட் பண்ணுறது ஆஃபீஸர் தே வில் பி கால்ட் அஸ் மெடிக்கல் டிவைஸ் ஆஃபீஸர். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி ஆல் தி ரீட்டெயிலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர். எஸ் சார், ஐ ஹேட் a license in Form 20 and 21. நான் மெடிக்கல் டிவைஸ் விற்கலாமா? எஸ், விற்கலாம். ஆஸ் பர் தி ரூல் 4(6) பிரகாரம் சேல் ஆஃப் அதர் தென் ஹோமியோபதி ட்ரக் பிரகாரம் அதிலே வந்து மெடிக்கல் டிவைசஸ் ஆக்ட்லேயே கொடுத்துட்றாங்க. முட்டாடிஸ் அப்படின்னா நீங்கள் இருக்கிறதபடி அப்படியே சேல் பண்ணலாம். அதனால் வந்து எனிபடி ஹேவிங் a wholesale license or retail license either 2021 or 2021B, they can sell the medical devices as per this per conditions. இதில் சப்போஸ் நம்ம இன்வேசிவ் மெடிக்கல் டிவைசஸ், அதாவது ஆர்த்தோ இம்ப்ளான்ட் சர்ஜரிஸ் உள்ள வைக்கக்கூடிய மெடிக்கல் டிவைசஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணணும்னா டெலிவரி சார்ஜ்லேயும் சப்ளை பண்ணலாம். இன்வாய்ஸ் இமீடியட்டாக போடணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் அட் த சர்ஜிக்கல் டேபிளில் தான் தே வில் யூஸ் த ஏதர் இந்த மெடிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணலாமா, இந்த ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்த்தோ சர்ஜரி நடக்குதுன்னா 4 விதமான இம்ப்ளான்ட்ஸு சப்ளை பண்ணிடுவாங்க அண்ட் டெலிவரி சார்ஜ். அவங்க பேஷண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டோட வெயிட்டு, பேஷண்ட்டோட போன் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எதை யூஸ் பண்ணலாம்ங்கிறத மாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ரைஸ் த இன்வாய்ஸ். therefore இது ப்ரொவிஷன், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கிவன் ஃபார் தி மெடிக்கல் டிவைசஸ். ஆனால் இங்கே ஸ்டோரேஜ் கண்டிஷன் மாத்திரம் ப்ராப்பராக இருக்கணும். திஸ் இஸ் த ரிகார்டிங் ஆல் தீஸ் டீடைல்ஸ். அண்ட் இதில் ஒன்றே ஐ மிஸ் இட், தட் இஸ் த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட். அது வந்து இதில் மெயினாக வந்து ஃபார் தி மேனுஃபேக்சரர் தான். ரீட்டைலரை பொறுத்தவரையில் யூ ட்ரை டு அவாய்ட் தி சம் இந்த வால் போஸ்டர்ஸ் அந்த இவங்கெல்லாம் இந்த சம் போர்டு, சைன் போர்ட்ஸ் எக்ஸெட்ரா அவாய்ட் பண்ணுங்க. இதில் போட்டாங்கன்னா இதில் அது வந்து சம் டிசீசஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட். அந்த டிசீஸை போட்டு அவங்க ஒரு வால் போஸ்டரோ எதோ வச்சாங்கன்னா அது நம்ம தான் பண்ணணும்னு வந்துடும். யூ ட்ரை டு அவாய்ட் தட் ஒன். அண்ட் ரிகார்டிங் த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் FSSAI inspectors, they will take the as per the norms, they will do it. Because I was given just 1 hour time, and the 1 hour time I want to finish this one, and you can ask any doubt, I can clarify. Thank you. Thank Yes, you sir. very much. Yeah, thank you very much, Selvaraj. Yes. Now the session is open for question and answer. I request the participants to have any questions, please post in the Q&A session. Any questions? Yeah. Any question related to the drug trade and the regulatory affairs, any issue? It was really enlightening session, sir. You have touched all the sides of the drug trade, especially management and the latest amendments and everything you have covered, sir. Really good, nice. Yes, sir. And you have highlighted these points, this related to psychotropic substances and narcotics related medicines. Now, many of the states are taking these aspects very seriously. In the state of Andhra Pradesh also recently, our government has formed a separate police team, like a separate department. So they are monitoring the entire drug supply chain, coordinating with the drugs control department, police and everything. They are really serious into this matter, sir, actually. Yes, sir. It is there, sir. Everywhere it is there. Here also commissioner gave a notification also to the department. Okay, they want the details and all the other things. It is everywhere because it is only some people they are doing. Some they are doing by online also. Yes, sir. Okay, therefore it is something different, and certain only people they are doing it. And moreover, regarding moreover, they are telling that some what is that methylamphetamine something. Usually, it is not available in the regular drugstore. It is, I mean, somewhere it is brought that one. And pseudoephedrine, that also same thing. Yes, sir. Which is a precursor for the amphetamine, methamphetamine. Yes, sir. Nowadays, apart from this online stores like 1mg NetMed, some small website they are creating and selling only this kind of psychotropic and aborted patients.
which are rampant, especially in North India. They are supplying through couriers to the places. Yes, and sir. Yes, sir. For that, we need more manpower and more technical that one also, sir. Even though the local chemists are being vigilant and they are controlling the sale, these drug peddlers they're getting these kind of drugs from outside actually. There is a parallel, sir. Usual regular retailers, they won't do it. Maximum they will do the only cough syrup, misuse of cough Yes, syrup. sir. Yes, so true. That only may be available somewhere else, but Yeah. not all these type of drugs will not be used. Sir. Yes, sir. True, sir. Janagraman sir, any specific questions or anything? No, I think the session was very insightful. We read jurisprudence, sir. Yes, sir. Taught to us by Assistant Drug Control of Karnataka for us. Restart session. So he used to give, just like you used to give practical examples Yes. when he goes on rounds, when he sees. So we used to understand it much better. But these amendments, whatever you said, they are very interesting. Even this medical devices, I did not know that there is a separate team which is going to be formed. That part was very, very new. Yeah. Yes. Because that is also, there is a lot of new devices that is coming up. Unlike earlier, it was only BP and sugar, but now so many devices are coming up to monitor the health conditions. So definitely, I think that also will be very helpful. Yes. Seriously, really, with regard to medical device, the number of changes, new rules, new regulations, there were several norms being brought in. Some are simplified and some are new, especially during last 3-4 years. It's really challenging for the chemists also to understand them. This kind of updates are required even for them. Many people, they don't know which license to get to handle which type of medical device. Even those people don't know actually nowadays. Right. Yeah. Yes, sir. I was one of the members in the medical devices full planning committee. Yeah. Okay. Okay, sir. Really, medical device rules is a game changer, sir, in this industry. Yeah. In the ground level, they need more awareness, especially to the consumers and chemist level. Yes, sir. I want more responses. Exactly. We need. Yes, sir. We can have on any Sundays, sir. That will be better. Okay. You can have think of Sundays. Okay, sir. We'll do Okay. that. Right, sir. Okay, sir. Thank you, sir. Thank you. Thank you very much. Thank you, Ravichandran. Thank you, Ravi. Yeah. Ravichandran, Sir, sir. can we? Yes, sir. Can we close? Yes, sir, please. Yes, sir. Sir, last one point. If anybody for PPT, can we forward it? Otherwise, ask them by mail. I will reply, sir. No issue. Sure. Sure, sir. If any are there, I will forward to you, Okay, sir. sir. Okay, sir. Okay. Oh, yes. Thank you, sir. Thank you. Thank you. Thank you very much. Thank you. Good Good day, sir. Good night. Thank you, sir. Bye.